ஹரே கிருஷ்ணா. இன்றைக்கு நம்மளுடைய குரு பரம்பரையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆச்சாரியரான ஸ்ரீல பக்தி சித்தாந்த் சரஸ்வதி தாக்கூர் அவருடைய ஆவிர்பாவ திதி, அல்லது இன்னொரு விதத்தை சொல்லணும் அப்படின்னா அவர் தோன்றிய நாள். ஸ்ரீல பக்தி சித்தாந்த் சரஸ்வதி தாக்கூர் இஸ்கானுடைய ஸ்தாபக ஆச்சாரியர் ஸ்ரீல பிரபுபாத் அவருடைய ஆன்மீக குரு. உங்களில் பெரும்பாலானவருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்ரீல பக்தி சித்தாந்த் சரஸ்வதி தாக்கூர் கிருஷ்ண பக்தியை பரவலா கொண்டு போனார். அதற்கு முன்னாடி கௌடிய வைஷ்ணவ தர்மம் இருந்த நிலையிலிருந்து பக்தி சித்தாந்த் சரஸ்வதி தாக்கூர் அதை மக்கள் மத்தியில் பரவலா எடுத்துட்டு போனார். மக்கள் மத்தியில் வைஷ்ணவ தர்மத்தை பரவலா கொண்டு போறதுக்காக அவர் சந்நியாசம் எடுத்துட்டார். அதற்கு முன்னாடி கௌடிய சம்பிரதாயத்தில் சந்நியாசம் யாரும் எடுத்ததில்லை. துறவரம் மேற்கொள்வாங்க, ஆனால் சந்நியாசம் அப்படிங்கிற அந்த ஒரு ஆசிரமத்தினுடைய தர்மத்தை எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் பக்தி சித்தாந்த் சரஸ்வதி தாக்கூர் பிரச்சாரம் செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக சந்நியாசம் ஏற்றுக்கொண்டார். பல மடங்களை திறந்தார். இந்தியா முழுக்க 64 மடங்களை திறந்தார். அந்த எல்லா மடங்கள்லையும் கிருஷ்ண பக்தியை பரவ செய்தார். பல இடங்களுக்கு பிரயாணம் மேற்கொண்டு கிருஷ்ண பக்தியை இந்தியா முழுக்க அவர் பரப்பினார். மேலை நாடுகளுக்கு அவர் தனிப்பட்ட முறையில் போகல, இருந்தாலும் அவர் தன்னுடைய சீடர்களை அனுப்பி வைத்தார். அவருடைய சிஷ்யர்களை அவர் ஐரோப்பாவில் பல நாடுகளுக்கு அனுப்பி வைத்தார். உலகம் முழுக்க கிருஷ்ண பக்தி பரவணும் அப்படிங்கிறது அவருடைய மிகப்பெரிய விருப்பமாக இருந்தது. அதைத்தான் அவர் நம்மளுடைய இஸ்கான் அமைப்பின் ஸ்தாபக ஆச்சாரியரான தேவத்ராஸ் பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதருக்கு கட்டளையா கொடுத்தார். நீங்க இந்த கிருஷ்ண பக்தியை மேலை நாடுகளுக்கு கொண்டு போய் மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு கட்டளை கொடுத்தார். அதை தன்னுடைய சிரமேற்கொண்டு ஸ்ரீல பிரபுபாத் தன்னுடைய வாழ்வின் இறுதி கட்டத்தில் அவர் அமெரிக்காவுக்கு போய் அதன் பிறகு படிப்படியாக குறுகிய காலத்தில் இந்த இஸ்கான் அப்படிங்கிற மிகப்பெரிய அமைப்பை உருவாக்கினார். ஸ்ரீல பக்தி சித்தாந்த் சரஸ்வதி தாக்கூர் அவரை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா நிறைய பேசலாம். ஆச்சாரியர்களில் அவர் முக்கிய பங்கு வகிக்கிறார். எல்லா ஆச்சாரியர்களுமே முக்கியமானவர்கள். அதில் பக்தி சித்தாந்த் சரஸ்வதி தாக்கூர் குறிப்பாக ஏறக்குறை இழந்து போன ஒரு கௌடிய வைஷ்ணவ தர்மத்தை மறுபடி உயிர்ப்பித்து கொண்டு வந்தார். பொதுவாக நம்ம அந்த காரியத்தை பக்திவினோத் தாக்கூர் நிறைவேற்றினார்னு சொல்லுவோம். பக்திவினோத் தாக்கூர் அவருடைய பணிதான் இந்த குறிப்பிட்ட காரியத்தில் அவருடைய பங்கு முக்கியமானது. பக்திவினோத் தாக்கூர் ஏறக்குறைய அழிஞ்சு போன கௌடிய வைஷ்ணவத்தை மறுபடி நிலைநாட்டினார். இருந்தாலும் பக்திவினோத் தாக்கூரால் நிலைநாட்டப்பட்ட அந்த வைஷ்ணவ தர்மத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போன பெருமை நிச்சயமா பக்தி சித்தாந்த் சரஸ்வதி தாக்கூரை சாரும். பக்தி சித்தாந்த் சரஸ்வதி தாக்கூர் பௌதிகமா பார்த்தோம் அப்படின்னா ஆச்சாரியர் பௌதிகமா பார்க்க கூடாது. வெளி தோற்றத்துல பௌதிகமா பார்த்தோம் அப்படின்னா அவர் பக்தி வினோத் தாக்கூருடைய மகன். ஆனா அதே சமயத்துல சித்தாந்த சரஸ்வதி எப்பவுமே பக்தி வினோத் தாக்கூரை தன்னுடைய தந்தையா பார்த்ததில்லை. எப்போதுமே அவரை தன்னுடைய குருவாகத்தான் பாவித்தார். பக்தி சித்தாந்த் சரஸ்வதி தாக்கூர் கிருஷ்ண பக்தியை பரப்புறதுக்காக எவ்வளவோ முயற்சிகள் மேற்கொண்டார். எத்தனையோ காரியங்களை செய்தார். அது எல்லாவற்றுக்கும் மேலா
சித்தாந்த சரஸ்வதி எப்பவுமே உண்மையை பேசுபவராக இருந்தார். இதுல என்னங்க சிறப்பு இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அவர் சாதாரணமா உண்மையை பேசல, அவர் பரம உண்மையை எப்போதும் பேசுபவராக இருந்தார். பரம உண்மைங்கிறது என்ன? பரம உண்மை கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள், நம்ம எல்லாரும் அவருடைய நித்திய தொண்டர்கள், பக்தி தொண்டுதான் நமக்கும் கிருஷ்ணருக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவை நிலைநாட்டுறதுக்கான வழிமுறை. இதுதான் பரம உண்மை. இதிலிருந்து துளி கூட விலகாமல் மக்களுக்கு கிருஷ்ண பக்தியை போதித்தவர் பக்திசான் சரஸ்வதி டாகூர். ஸ்ரீல பிரபுபாதரும் அதே அடிச்சுவடுகளை பின்பற்றினார். யாரெல்லாம் ஸ்ரீல பிரபுபாதரை பத்தி தெரியுமோ அவங்க எல்லாருக்கும் நிச்சயமா இதை ஏற்றுக்கொள்வார்கள். ஸ்ரீல பிரபுபாதர் துளி கூட விட்டு கொடுக்க மாட்டார், கொஞ்சம் கூட உண்மையிலிருந்து பிறள மாட்டார். எந்த ஒரு நபர்கள் யார் என்ன சொன்னாலும் உண்மையாகத்தான் இருக்கும். பல பேர் சொல்றதுனால யாரும் பொய்ய உண்மையாக்கிட முடியாது. இத பிரபுபாத் கிட்ட இருந்து நம்ம அறிந்திருக்கோம். இருந்தாலும் இந்த தன்மையானது பக்திசான் சரஸ்வதி டாகூர் கிட்ட இருந்து ஸ்ரீல பிரபுபாதர் பெற்றுக்கொண்டது. பக்திசான் சரஸ்வதி டாகூர் எப்படி ஒரு புரட்சிகரமான தலைவராக அல்லது புரட்சிகரமான ஆச்சாரியராக இருந்தார் அப்படிங்கிறத மட்டும் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். சித்தாந்த சரஸ்வதி பத்தி நிறைய பேசலாம். குறிப்பா இன்றைக்கு நம்ம எப்படி பக்திசான் சரஸ்வதி டாகூர் ஒரு புரட்சிகரமான ஆச்சாரியராக இருந்தார் அப்படிங்கிறத மட்டும் பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணலாம். அதுக்கு ஆச்சாரியரை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆச்சாரியருடைய கருணை அவசியம். ஆச்சாரியருடைய கருணையை வேண்டி அவரை பற்றி தெரிந்து கொள்றதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம். ஸ்ரீல பக்திசான் சரஸ்வதி டாகூர் பிரச்சாரம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வேகம் அவர்கிட்ட ரொம்ப பலமா இருந்தது. எந்த அளவுக்கு அவர்கிட்ட அந்த வேகம் இருந்தது அப்படிங்கறத நம்மளால கணக்கிட்டு பார்க்கவே முடியாது. உண்மை என்ன அப்படிங்கறது அவருக்கு தெரியுது. மக்கள் இந்த உண்மையை எடுத்துக்கொள்ளாம இந்த உலகத்துல கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறதையும் அவர் பார்க்கிறார். அதை பார்க்கும்போது அவரால் சகித்து கொள்ள முடியல. மக்கள் எல்லாரும் நரகத்தை நோக்கி போயின்னு இருக்கிறத பார்க்கிறார். பார்த்துட்டு அவரால் எப்படி சும்மா இருக்க முடியும்? நிச்சயமா சும்மா இருக்க முடியாது. அதனால பிரச்சாரம் பண்ணணும் அப்படிங்கிற வேகம் அவர்கிட்ட ரொம்ப அதிகமா இருந்தது. அந்த வேகத்தை அவர் பக்திவினோத் டாகூர் இருந்து எடுத்துக்கிட்டார். அவர் உலகம் முழுக்க சுத்த பக்தியை கொடுக்கணும்னு பிரியப்பட்டார். பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னா ஏதோ நிறைய பேருக்கு வெறும்னா எல்லாரையும் கொண்டு வந்து ஹரே கிருஷ்ண மாமந்தன் ஜபம் பண்ண வச்சுட்டு போயிடலாம், அல்லது எல்லாரையும் கொண்டு வந்து ஏனோ தானோன்னு நம்மளும் எல்லாரும் என்ன பின்பற்றக்கூடியவர்கள் அப்படின்னு ஆள் சேர்த்துட்டு போயிடலாம் அப்படிங்கறது அவருடைய ஆசை கிடையாது. இல்ல கௌடிய வைஷ்ணவ தர்மத்துக்கு ஜனத்தொகை அதிகரிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் அவருடைய ஆசை கிடையாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சில மதத்தினர் குறிப்பா அவங்களுடைய குறிக்கோளே அதுதான். எல்லாரையும் சில மதத்தினர் குறிப்பா நீங்க எடுத்துக்கலாம். இந்தியாவில் தற்போதைய சூழ்நிலையில கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுடைய குறிக்கோள் ஜனத்தொகை அதிகரிக்கணும், அவ்வளவுதான். அவன் கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றானா பின்பற்றலையாங்கிறதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. அது மாதிரி மக்களை வைஷ்ணவ தர்மத்துக்கு கொண்டு வரணும் அப்படிங்கறது அவருடைய குறிக்கோள் கிடையாது. வெறுமன வைஷ்ணவ தர்மத்துக்கு கொண்டு வந்துட்டு விட்டுட்டு போகணுங்கிறது அவருடைய குறிக்கோள். எல்லாரையும் சுத்த பக்திக்கு கொண்டு வரணும், ஏனோ தானோ இருக்கக்கூடிய பக்திக்கு கிடையாது. நிச்சயமா இந்த உலகமானது மாயையில நிரம்பிய உலகம். மாயையில நிரம்பிய இந்த முழு உலகத்தையும் கிருஷ்ண பக்திக்கு மாற்றணும்னு அவர் பிரியப்பட்டார். ஏறக்குறைய பார்க்கறதுக்கு அது இயலாத காரியம் மாதிரி தெரியலாம். இருந்தாலும் அதை நிறைவேற்றதுக்கு என்னெல்லாம் முயற்சிகள் எடுக்க முடியுமோ அது எல்லாவற்றையும் பக்திசான் சரஸ்வதி டாகூர் எடுத்தார்.
கிருஷ்ண பக்தியை உலகத்துல நிலைநாட்டணும் அப்படின்னா நிச்சயமா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மற்ற தர்மங்களை நம்ம அழித்தாக வேண்டும், முற்றிலுமா அழித்தாகணும். மற்ற தர்மங்கள் அப்படின்னா வேற எதுவுமே கிடையாது. உண்மையான தர்மம் கிருஷ்ண பக்தி மட்டுமே. மற்ற தர்மங்கள் எல்லாமே போலியான தர்மங்கள். அந்த போலியான தர்மங்கள் எல்லாவற்றையும் அழித்தால் மட்டுமே கிருஷ்ண பக்தி அப்படிங்கிற உண்மையான தர்மத்தை நிலைநாட்ட முடியும். அதனால ஸ்ரீல பக்திசான் சரஸ் தாக்கூர் நிச்சயமா ஒரு புரட்சிகரமானவராக இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. மக்கள் ரொம்ப மோசமான நிலையில இருக்கும்போது அவங்களை எல்லாரையும் மாற்றி அமைக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு புரட்சி தேவைப்படுது. புரட்சியினாலதான் மாற்றத்தை கொண்டு வர முடியும். பக்திசான் சரஸ் தாக்கூர் ஆன்மீக புரட்சியை ஏற்படுத்தினார். அவர் மொத்த உலகத்தையும் மாற்றணுங்கிறப்ப நிச்சயமா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான போலியான தர்மங்கள் அல்லது போலியான விஷயங்கள் எல்லாவற்றையும் அவர் எதிர்க்க வேண்டி இருந்தது. அதை எதிர்க்கிறது அப்படிங்கிறது அவருடைய முக்கியமான பணிகள்ல ஒன்றானது. அவர் பார்த்தார், இந்த வைஷ்ணவ தர்மம் அப்படிங்கிறது குறிப்பா வங்காளத்துல, ஒரியால, இன்னைக்கு ஒடிசால, வங்காளத்திலையும் ஒடிசாலையும் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய வைஷ்ணவ தர்மம் எல்லா இடங்கள்லையும் பரவி இருந்தது, கௌடிய வைஷ்ணவமே. ஆனாலும் அங்க இந்த கௌடிய வைஷ்ணவமானது பல தவறான கருத்துக்களால மூடப்பட்டு இருந்தது. சூரியன் வந்தா கூட சில நேரத்தில் நம்ம பார்க்கலாம், பனி அதிகமா இருந்ததுன்னா சூரியன் வந்திருக்கதே தெரியாது. அது மாதிரி ரொம்ப அடர்ந்த பனியினால மூடப்பட்டிருந்தது கௌடிய வைஷ்ணவிசம் அப்படிங்கிற உயர்ந்த கொள்கை. அத ஸ்ரீல பக்திசான் சரஸ் தாக்கூர் வெளியில கொண்டு வரணும் அப்படின்னா அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. என்ன மாதிரி எல்லாம் இருந்தாங்க அங்க? நிறைய பேர் செயற்கையா பரவச நிலையை அடைஞ்ச மாதிரி நடிப்பார்கள். அத்தகைய மக்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா பக்தியில பரவச நிலைகள்னு சில நிலைகள் இருக்கு. கண்ணுல இருந்து தார தார தண்ணீர் வர்றது, உடம்பெல்லாம் ஆடுறது, இதெல்லாம் நிறைய பேர் நடிக்கிறவங்க இருப்பாங்க, இருந்தாங்க, இன்னைக்கும் இருக்காங்க. அதே மாதிரி மாமிசம் சாப்பிட்டுக்கிட்டு தங்களே பக்தர்கள்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க, பலவிதமான ஏமாற்றுக்காரர்கள் சமுதாயத்துல உழவி கொண்டிருந்தாங்க. அவங்களை எல்லாரையும் எதிர்த்து நிற்க வேண்டிய சூழ்நிலை பக்திசான் சரஸ் தாக்கூருக்கு இருந்தது. அந்த சூழ்நிலை இன்னைக்கு இருக்கு, மாறல, முற்றிலுமா மாறல. சித்தாந்த சரஸ்வதி அதை எதிர்த்து போரிட்டு வைஷ்ணவ தர்மத்தை நிலைநாட்டினார். அவருடைய எண்ணம் பார்த்தோம்னா ஒரு வீர தீர சாகசம் செய்யக்கூடிய ஒரு பாவத்தில் அவர் பல நேரங்கள்ல வெளிப்படுத்தினார். எப்படி ராமருக்காக ஹனுமான் ராவணனை வதைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்ததோ அந்த மாதிரியான ஒரு எண்ணம் பக்திசான் சரஸ் தாக்கூருக்கு இருந்தது. அவர் இந்த கௌடிய வைஷ்ணவத்தை பாதுகாக்கணும், இதை பரப்பணும் அப்படிங்கிறதுல அந்த அளவுக்கு ஆர்வமுடையவராக இருந்தார். அவர் சொன்னார், பிரச்சாரம் அப்படின்னா சண்டை போடுறது, போரிடுறது தான் பிரச்சாரம். சண்டை போடுறது அப்படின்னா கையில போய் ஒருத்தர் முஷ்டியோட முஷ்டி குத்திக்கிட்டு சண்டை போடுறது கிடையாது, அது கிடையாது. பலவிதமான தவறான கருத்துகள், பலவிதமான அபிப்பிராயங்கள், சுத்த பக்திக்கு புறம்பான அபிப்பிராயங்கள் எத்தனையோ இருக்கும். அந்த அபிப்பிராயங்கள் எல்லாவற்றையும் துவம்சம் பண்ணணும், அதுதான் பிரச்சாரம். ஸ்ரீல பக்திசான் சரஸ் தாக்கூர் அதை மேற்கொண்டார். இந்திய சமுதாயத்துல அந்த காலகட்டத்தில், அதாவது ஏறத்தாழ 90 வருடங்களுக்கு முன்பு, அப்ப மக்கள் எல்லாரும் ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க, நல்லவங்களா இருந்தாங்க உண்மையிலேயே. ஆனாலும் அந்த மாதிரி ஏதோ பேரளவுல நல்லவங்களா இருக்கிறத வச்சு பக்திசான் சரஸ் தாக்கூர் நீங்களாம் நல்லவங்களா இருக்கீங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லவே கிடையாது. சுத்த பக்தி, ஸ்ரீமத் பாகவதம் என்ன கொடுக்குதோ அதுல மட்டுமே நிலையா இருந்தார்.
ஏன்னா அதை தவிர மற்றது எதுவுமே மக்களுக்கு இறுதி நன்மையை கொடுக்க போறது கிடையாது. ஸ்ரீமத் பாகவதத்தில் இருக்கக்கூடிய தகவல்கள் மட்டுமே ஒருத்தருக்கு உண்மையான நன்மையை கொடுக்கக்கூடியது. மற்றது எதுவுமே உண்மையான நன்மையை கொடுக்க முடியாதது. அது அவருக்கு தெரியும். அதனால புறம்பா என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாவற்றுக்குமே எதிரானவராக சித்தாந்த சரஸ்வதி இருந்தார். எல்லாவற்றுக்குமே எதிரானவர் அப்படின்னா, உதாரணத்துக்கு மிக முக்கியமா மாயாவாதம் அல்லது அருவவாதம், இறைவனுக்கு உருவமில்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள், அவர்களுக்கு, அப்புறம் பல்வேறு தேவர்களை வழிபடக்கூடியவர்களுக்கு, ஜாதியின் அடிப்படையில முக்கியத்துவம் வாய்ந்தவர்களா நினைச்சவங்களுக்கு, நாஸ்திகர்களுக்கு, மேற்கத்திய கலாச்சாரத்தை இந்தியாவுக்குள்ளார திணிக்கணும்னு நினைச்சவங்களுக்கு, இது மாதிரி பலதரப்பட்ட மக்களுக்கும் பக்திசான் சரஸ் தாக்கூர் எதிரானவராக இருந்தார். ஏன்னா இது எல்லாமே சுத்த பக்தியிலிருந்து விலகினது. தூய்மையான கிருஷ்ண பக்தியிலிருந்து ஒரு துளி விலகினா கூட சித்தாந்த சரஸ்வதி அதை கண்டிப்பார், அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். நிறைய இடங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா மதம் சார்ந்த நிகழ்ச்சிகள் அது எல்லாமே வெறும்ன வியாபாரத்துக்காக நடக்கும். இந்தியாவில் இன்னைக்கு கூட பார்க்கலாம். சில பேருக்கு எதுவுமே வேலை இல்லைன்னா உடனே ஒரு பிள்ளையார் கோயிலை திறந்து அந்த இடத்துல தானே பூஜாரி ஆயிடுவாங்க. ஒரு புறம்போக்கு நிலத்துல ஒரு பிள்ளையார் கோயிலை கட்டிட்டு அங்க வந்து பூஜாரி ஆயிடுவாங்க. அங்க வரக்கூடிய மக்கள் கொடுக்கக்கூடிய நன்கொடையை வச்சு அவங்க பொழப்பு நடத்திட்டு இருப்பாங்க. அவங்கள பொறுத்தளவு தர்மம் அப்படிங்கிறது அல்லது மதம் அப்படிங்கிறது ஒரு வியாபாரம். இது எல்லாவற்றுக்கும் சித்தாந்த சரஸ்வதி எதிர்த்து நின்றார். ஸ்ரீமத் பாகவதமானது நமக்கு சுத்த பக்தியை மட்டும்தான் கொடுக்குது. பாகவதம் மற்ற எல்லாவற்றையும் நிராகரிக்கின்றது. தர்ம புரோஜித கைத்தவாத்ரா, எதெல்லாம் கைத்தவ தர்மங்களோ, மக்களை உண்மையான கிருஷ்ண பக்தியிலிருந்து வெளியில கொண்டு போகுதோ அந்த தர்மங்கள் எல்லாமே கைத்தவ தர்மம், போலியான தர்மங்கள்னு சொல்லப்படுது. அது எல்லாவற்றையும் ஸ்ரீமத் பாகவதம் நிராகரிக்குது. ஸ்ரீமத் பாகவத்தினுடைய ஒரு மிகச்சிறந்த பிரச்சாரகரான பக்திசான் சரஸ் தாக்கூர் அதை பின்பற்றி சுத்த பக்திக்கு புறம்பா எதெல்லாம் இருக்கோ அது எல்லாவற்றையும் நிராகரித்தார். அவர் சொல்வார், சுத்த பக்திக்கு புறம்பா எது இருந்தாலும் அது எல்லாமே ஒரு பாட்டில் நிறைய விஷம் இருக்கு, அது மேல பாக்கிறதுக்கு கொஞ்சம் பால் ஊத்தி இருக்காங்க, மேல பாக்கிறதுக்கு அப்படி பால் மிதக்கிற மாதிரி இருக்கு, மேல பாக்கிறதுக்கு பால், உள்ள எடுத்தோம்னா விஷம். இதுதான் மற்ற தர்மங்கள் எல்லாமே. ஏன்னா வேற எதுவுமே நம்மள இந்த உலக வாழ்க்கையிலிருந்து விடுவிக்காது. வேற எதுவுமே நம்மளுடைய உண்மையான சொரூபம் கிடையாது. பக்திசான் சரஸ் தாக்கூர் உண்மைக்காகவே வாழ்ந்தார், உண்மைக்காகவே போரிட்டார். என்றைக்கும் எங்கேயுமே தயங்க மாட்டார். எங்கேயாவது ஏதாவது கொஞ்சம் நஞ்சம் பிசகி இருந்தால் கூட அதை அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதை எதிர்த்து போரிடுவார். இந்த குற்றங்கள் பல நிலைகள்ல தோன்றலாம். எந்த நிலையில எப்படி குற்றங்கள் தோன்றினாலும் அந்த குற்றத்தை கண்டுபிடித்து திருத்தக்கூடிய தன்மை படைத்தவரா அவர் வாழ்ந்தார். கொஞ்சம் விலகினா கூட அவர் அதை பொறுத்து கொள்ள மாட்டார். உண்மையை போலியிலிருந்து வித்தியாசப்படுத்தக்கூடிய மிகச்சிறந்த ஆச்சாரியராக இருந்தார். எது உண்மை எது போலி அப்படிங்கறத அவரால் துல்லியமா கணிக்க முடியும். யாரு பக்தன் யாரு பக்தன் அல்ல, யாரு உண்மையான சேவகன் யாரு உண்மையான சேவகன் அல்ல. பல பேர் பார்த்தோம்னா பக்தி பண்ற மாதிரி இருப்பான், ஆனா அவனுடைய குறிக்கோள் பக்தி கிடையாது. அது எல்லாத்தையும் துல்லியமா கணிக்கக்கூடியவராக இருந்தார் சித்தாந்த சரஸ்வதி. யாரா இருந்தாலும் அவர் தப்ப கண்டுபிடிப்பார். சில நேரங்கள்ல எல்லார்ட்டையும் தப்பு கண்டுபிடிக்க மாட்டாங்க எல்லாரும். அதாவது தப்பே பண்ணா கூட அவர் ரொம்ப பெரியவருங்க, நிறைய பைசா இருக்கு அவர்கிட்ட, தப்பு கண்டுபிடிக்க மாட்டாங்க. எனக்கு வேண்டியவன் இவன், அவங்கிட்ட தப்பு கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஆனா பக்திசான் சரஸ் தாக்கூர் அப்படி கிடையாது. எவ்வளவுதான் புகழ்மிக்க நபராக இருந்தாலும் சரி, எவ்வளவுதான் தனக்கு பிரியமானவனா அருகிலே இருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, எங்க எப்ப குற்றத்தை பார்த்தாலும் தவறை பார்த்தாலும் அவர்களுடைய செயல்கள்ல ஏதாவது தவறு இருந்தது அப்படின்னா
அதை கண்டுபிடித்து அதை விளக்கம் கொடுத்து அந்த தவறை முற்றிலுமா தவிடுபடி ஆக்கக்கூடிய திறன் படைத்தவரா இருந்தார். அது எந்த விதமான தவறாக இருக்காங்க, குறிப்பா தத்துவ ரீதியில கிருஷ்ண பக்தி சம்பந்தமா யாராவது ஏதாவது பேசும்போது அது சித்தாந்தத்துக்கு விரோதமா இருந்ததுன்னா ஏற்றுக்கொள்ள மாட்டார். அவருடைய பெயர் பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாக்கூர். சித்தாந்தம் பக்தியினுடைய உண்மையான இறுதி முடிவு, அதை அவர் தன்னுடைய வாழ்க்கையாகவே இருந்தார். பெயர் மட்டும் பக்தி சித்தாந்தம் இல்ல, அவருடைய வாழ்க்கையே பக்தி சித்தாந்தத்துல அடிப்படையில தான் இருந்தது. பக்தி சித்தாந்தத்துக்கு புறம்பா எதையுமே அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். சித்தாந்த விருத்த அபசித்தாந்த துவந்த ஹரி, எதெல்லாம் அபசித்தாந்தமோ பக்தி சித்தாந்தத்துக்கு எதிரா என்னவெல்லாம் இருந்ததோ அது எல்லாவற்றையும் அவர் துவம்சம் செய்யக்கூடியவராக இருந்தார். அப்படிப்பட்ட பக்திசான் சரஸ் டாக்கூர் அவர் இந்த கிருஷ்ண பக்தியை மக்களுக்கு கொண்டு போகணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த உலகத்துல தோன்றி நம்மோடு வாழ்ந்தார். அவர் எதற்காகவும் உண்மையை பிரச்சாரம் பண்றதை மட்டுமே தன்னுடைய குறிக்கோளா கொண்டிருந்தார். யாருக்காகவும் எங்கேயும் அவர் விட்டு கொடுக்க கிடையாது. அவர் சொல்றார், அவர் சொல்லக்கூடிய சில வரிகள், உண்மையை நீ கற்பனையை கொண்டு அறிய முயற்சி செய்யாதே, உண்மையை உன்னுடைய சொந்த அனுபவத்தின்படி தெரிந்து கொள்ள முயற்சி செய்யாதே, இல்ல நீயே சொந்தமா உண்மைய உருவாக்கணும்னு முயற்சி செய்யாத. உண்மை என்றும் உண்மையாகத்தான் இருக்கும். அதை யாரும் புதுசா உருவாக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பல பேர் ஒரு விஷயத்தை உண்மை அப்படின்னு ஏற்றுக்கொள்றாங்க, அப்படிங்கிற காரணத்துக்காக மட்டுமே நீ ஒரு உண்மையை ஏற்றுக்கொள்ளாத. இது நிறைய பேர்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை. ஊர்ல எல்லாரும் அப்படித்தானே சொல்றாங்க, அதனால நம்ம எடுத்துக்கலாம். பல விஷயங்கள் எல்லாரும் சொல்றாங்க இது இப்படின்னு, அதனால நம்ம எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு பரம்பொருளை பற்றி இது கிடையாது, வெளியில வந்து சொன்னோம்னா, ஊர்ல எல்லாரும் சொல்றாங்க மனுஷன் போய் நிலாவுல உட்கார்ந்தான், நீல் ஆம்ஸ்ட்ராங் போய் நிலவுல இறங்கினாரு, எல்லாரும் சொல்றாங்கிறதுக்காக அது உண்மை ஆயிடாது. ஏன்னா நிலவு அப்படிங்கிறது சொர்க்கலோகங்கள்ல ஒன்று, அதுல மனிதன் போக முடியாது. சாஸ்திரங்கள் அதுல உறுதிப்படுத்துது, யாராலையும் நிலவுக்கு போக முடியாது தற்போதைய உடலை வைத்துக்கொண்டு. பல பேர் இதை சொல்றாங்க, பல பேர் நிலவுக்கு மனுஷன் போனா அப்படிங்கறதுனால நம்ம மனுஷன் போனா நிலவுக்கு அப்படின்னு ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன், பல விஷயங்கள் இருக்கு. நிறைய பேர் எது உண்மைன்னு சொல்றாங்களோ அதை நம்ம ஏற்றுக்கொள்வோம். ஆனா பக்திசான் சரஸ் டாக்கூர் சொல்றார், பல பேர் இதுதான் உண்மைன்னு சொல்றாங்கிறதுக்காக இதை ஏற்றுக்கொள்ளாத. இல்ல எது உண்மையோ அத பல பேர் சொல்லலாங்கிறதுக்காக நிராகரிக்காத. அதுவும் இருக்கு. பல நேரங்கள்ல நம்ம இதை உண்மைன்னு சொல்லுவோம், பல பேர் அது உண்மை இல்லைம்பாங்க. இவ்வளவு பேர் உண்மை இல்லைன்னு சொல்றாங்க, இவங்க மட்டும் உண்மைன்னு சொல்றாங்க, இது எப்படி ஏற்றுக்கிறது? உண்மையை அப்படி அறிய முடியாது. எது குரு சாது சாஸ்திரத்தின் அடிப்படையில இருக்கோ அது உண்மையானது. பக்திசான் சரஸ் டாக்கூர் தெளிவுபடுத்துறார், அந்த உண்மையோட நீ பற்றி கொள்ள வேண்டும். வேற யாருமே அந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளனாலும் அந்த உண்மையை நீங்கள் பற்றி கொள்ள வேண்டும்ங்கிறார். இந்த உண்மையை பற்றி கொள்வர்கள் அதிகமான மக்கள் இருக்க மாட்டாங்க. நிறைய பேரால இதை புரிந்து கொள்ளவும் முடியாது. என்னது இது, எல்லாரும் இப்படி சொல்றாங்க, இவங்க மட்டும் இப்படிதான் சொல்லிட்டு கிடப்பாங்க அப்படின்னு நினைப்பாங்க. உண்மையை பற்றி கொள்றது அரிதான நபர்கள் தான். அந்த அரிதான நபர்களா இருக்கணுங்கிறார். பேர் புகழுக்காக விரும்பாதே, அவர் சொல்றார் நமக்கு. உண்மைக்காக முயற்சி செய். வெறுமன உண்மையை தேடுபவனை போல நீனு படம் காட்டாத. அவர் சொல்றார், யார் உண்மையை பிரச்சாரம் செய்யாத நபர்களோ, உண்மையை மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்காதவங்க, அவங்க மற்றவங்களுக்கு தொந்தரவு பண்ண மாட்டாங்க.
நான் உண்மையை சொன்னா இவன் வந்து இவன் இவன் ரொம்ப கஷ்டப்படுவான், இவன் மனசு கஷ்டப்படும், அதுக்காக உண்மையை சொல்ல மாட்டாங்க. யார் ஒருத்தவங்க உண்மையை பிரச்சாரம் செய்யாதவர்களோ அவர்கள். இன்னொரு விதத்துல சொல்லணும்னா, யார் உண்மையை பிரச்சாரம் செய்யறாங்களோ அவங்க மற்றவங்களுடைய விருப்பு வெறுப்பை பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு எது நல்லதோ அதை சொல்லுவாங்க, எது உண்மையோ அதை சொல்லுவாங்க. தூய்மையான விஷயங்களை பார்க்கிறது அரிதானது. உண்மையான பக்தர்கள் மக்களை திருப்திப்படுத்துறதுக்காக பேச மாட்டாங்க. அவங்க யாரையும் ஏமாற்ற மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனா, யாரு ஏமாற்றுறாங்களோ அவங்கள வெளிப்படுத்தி காட்டுவாங்க, வெளிச்சம் போட்டு காட்டுவாங்க. இவங்க மக்களை ஏமாத்துறாங்க அப்படிங்கறத வெளியில இருக்கவங்களுக்கு தெளிவுபடுத்துவார். இந்த உண்மையான பக்தர்களுடைய கூற்றுகள் கேட்கறதுக்கு கடினமாக இருந்தாலும் அது ஒருத்தர் கேட்க வேண்டிய வஸ்து. இது பக்திசான் சரஸ் தாக்கூருடைய வரிகள். இப்படி போலியை வெளிப்படுத்தி காட்டுறது, எது போலியான விஷயம் அப்படிங்கறத வெளிப்படுத்தி காட்டுறது பக்திசான் சரஸ் தாக்கூருடைய வாழ்க்கையினுடைய ஒரு முக்கியமான அங்கமாகவே அமைஞ்சது. அவர் தன்னுடைய வாழ்க்கை முழுக்க இறுதி வரை உண்மையை போலியிலிருந்து பிரித்து உண்மையை கொடுத்தார் மக்களுக்கு. அப்படி உண்மையை கொடுக்கறதுக்காக அவர் பல பிரச்சனைகளை சந்தித்தார். அவர் சொல்லுவார், ஒருத்தர் கிருஷ்ணர் கிட்ட சரணடையணும், கிருஷ்ணர் கிட்ட சரணடையாம வேற எது இருந்தாலும் அது உண்மை கிடையாது. ஏன்னா அது ஒண்ணுதான் ஜீவன்கள் எல்லாருக்குமான தர்மம், அது மட்டுமே ஜீவன்கள் எல்லாருக்கும் நன்மை பயக்கக்கூடியது. கிருஷ்ணர் கிட்ட சரணடைகிறத தவிர வேற எதுவுமே ஒருத்தருக்கு நன்மை பயக்காது. அதனால கிருஷ்ணர் கிட்ட சரணடையாம ஒருத்தர் ரொம்ப நீதி கருத்துக்களுக்கு உட்பட்டோ, சமுதாயத்துல நல்லபடி வாழ்ந்தோ, ரொம்ப புத்திசாலித்தனமா இருந்தாலும், எப்படி இருந்தாலும், இல்ல வருங்காலத்துல புலனின்பத்தை அனுபவிக்கிறதுக்காக தர்ம காரியங்களை செய்யறது, நான் பின்னாடி சொர்க்கத்துக்கு போவேன் அப்படிங்கறத எதிர்பார்த்து செய்யறது, இது எல்லாவற்றையும் பக்திசான் சரஸ் தாக்கூர் கபடத்தனம்ங்கிறார். ஏன்னா உண்மை இல்லை, இது எல்லாமே உண்மைக்கு புறம்பானது, எல்லாமே போலியானது. அவர் ஒரு சாதாரண சாதுக்களை போல இல்ல. பொதுவா சாது அப்படின்னா மக்கள் எல்லாரும் நினைப்பாங்க, எவ பார்த்தாலும் சிரிக்கணும், ஏதாவது நமக்கு பூ கொடுக்கணும், நம்ம எங்கேயாவது போய் ஆசி கேட்டோம்னா அவர் நமக்கு ஆசி கொடுக்கணும், இதுதான் சாது. அதுதான், அப்படிப்பட்ட சாதுக்கள் தான் மக்கள் விரும்புறாங்க. யாராவது ஒரு சாது கிட்ட நம்ம போய் ஏதாவது கேட்கும்போது அவரு உன்னுடைய வாழ்க்கையெல்லாம் வீண் அப்படின்னு சொன்னார்னா அத்தகைய சாதுக்களை யாரும் மக்கள் விரும்புறது இல்ல. பக்திசான் சரஸ் தாக்கூர் மக்களுடைய விருப்பத்துக்காக சாதுவாக இல்லை, மக்களுடைய நன்மைக்காக சாதுவாக இருந்தார். மக்களுடைய விருப்பத்துக்காக இருக்கிறதுக்கும் மக்களுடைய நன்மைக்காக இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. மக்கள் சாதுக்கள் அப்படிதான் எதிர்பார்க்கிறாங்க. சாதுக்கள் கிட்ட போய் வாழ்க்கையில நான் நிம்மதியா இருக்கணும், அமைதி அடையணும், இல்ல என் வாழ்க்கையில ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு, அந்த பிரச்சனையில இருந்து தீர்வு வரணும், இது மாதிரி பலவிதமான பௌதிக நன்மைகளை கேட்டுதான் அணுகுவாங்க. பக்திசான் சரஸ் தாக்கூர் அது மாதிரி கேட்டு அணுகுறவங்க எல்லாரையும் அவங்களுடைய வாழ்க்கை மொத்தத்தையுமே மாற்றி அமைக்கிற மாதிரி தான் அவர் தீர்வு கொடுப்பார். அதாவது பூர்ண கிருஷ்ண பக்தியை எடுத்துக்கொள்றது, கிருஷ்ண பக்தியை தீவிரமா ஏற்றுக்கொள்றதன் மூலமா ஒருத்தர் அவங்களுடைய வாழ்க்கை மொத்தமே திருப்பி போட்ட மாதிரி இருக்கும். வாஸ்தவம் தானே? இங்க தொடர்ந்து வர்றவங்களுக்கு தெரியும், கிருஷ்ண பக்தியை ஏற்றுக்கொண்டவர்களுடைய வாழ்க்கை மொத்தமே அப்படியே வேற பக்கம் திரும்பிடுச்சு. கிருஷ்ண பக்தியை ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னா, நம்மளுடைய உண்மையா தீவிரமா கிருஷ்ண பக்தியை ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னா அங்க புலன் இன்பத்துக்கு வேலை கிடையாது, எத்தகைய புலன் இன்பத்துக்கும் வேலை கிடையாது, எந்த ஒரு பௌதிக செல்வ செழிப்புக்கும் அங்க வேலை கிடையாது. வாழ்க்கை அப்படிங்கிறது முற்றிலும் கிருஷ்ணருக்காக அர்ப்பணிக்கப்படுது, கிருஷ்ண பக்தியில ஈடுபடுறாங்க. அதை தவிர வேற எதையுமே சித்தாந்த சரஸ்வதி அனுமதிக்க மாட்டார். மொத்த வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறது தான் அவர் தீர்வா கொடுப்பார் ஒழிய, சரி சரி வாங்க வாங்க உங்களை கொஞ்ச நாள்ல நீங்க குணமாயிடுவீங்க, நோய் வந்துச்சு நீங்க போனா குணமாயிடலாம்
அப்படிங்கிற மாதிரி சாதுவா இல்ல அவர். நிறைய பேர் அத்தகைய சாதுக்களை தான் எதிர்பார்ப்பாங்க. அது மாதிரி மக்கள் வரும்போது பக்திசான் சரஸ் தாக்கூர் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய தவறான கருத்துக்கள் எல்லாத்தையும் துவம்சம் பண்ணிடுவார். தப்பு தப்பான கருத்துக்களோட வந்தாங்கன்னா முடிஞ்சாங்க. அவங்க கிட்ட இருக்கக்கூடிய குறைகள் எல்லாத்தையும் அவர் அழிச்சிடுவார். மற்றவங்க தன்னை பத்தி என்ன மாதிரி நினைப்பாங்க அப்படிங்கிறத பார்த்து பல சாதுக்கள் நடந்துப்பாங்க. ஆனா சித்தாந்த சரஸ்வதி அப்படிலாம் கிடையாது. மற்றவங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுக்க மாட்டார், பரம்பொருளுடைய கருத்துக்கு மதிப்பு கொடுப்பார். கிருஷ்ணர் என்னை பத்தி என்ன நினைப்பாருன்னு தான் நினைப்பார ஒழிய மக்கள் என்னை பத்தி என்ன நினைப்பாங்கிறத பத்தி அவர் பொருட்படுத்த மாட்டார். எல்லா மற்ற இந்த மாதிரி அப்படியே மிருதுவா போறது எல்லாத்தையுமே அவர் ஏமாற்றக்கூடியதா தான் கருத்தில் கொண்டார். அவர் சொல்லுவார், மேம்பி சுப் தும்பி சுப், நானும் சுப் வாய மூடிட்டு நானும் இருந்துடுறேன், நீயும் வாய மூடிட்டு இருந்துரு. இதுதான் பொதுவா சாதுக்கள் மத்தியில் நிறைய பேர் நினைச்சுக்காரு. நானும் உன்னை பத்தி சொல்ல மாட்டேன், நீ என்னை பத்தி சொல்லாத, ரெண்டு பேரும் நல்ல மாதிரி இருந்துக்கலாம். ஒரு நாட்டில் இன்னைக்கு அப்படிதான் நிறைய பேர் சாதுக்கள் இருக்காங்க. எல்லாருக்கும் தெரியும், எவனும் யாரையும் யாரை பத்தி வாயே திறக்க மாட்டாங்க. இன்னைக்கு நிறைய பிரபலமான சாதுக்கள் இருக்கிறாங்க. சாதுக்கள் கிடையாது, அவங்கெல்லாம் சாதுக்கள் மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க ஊர்ல இன்னைக்கு கூட. அவங்களுடைய கொள்கை எல்லாம் இதுதான், மேம்பி சுப் தும்பி சுப், நீ வாய மூடிட்டு நானும் வாய மூடிட்டு இருக்கேன், என்னை பத்தி நீ சொல்லாத, உன்னை பத்தி நான் சொல்ல மாட்டேன், ரெண்டு பேரும் மக்களை ஏமாத்திட்டு போயிட்டு இருக்கலாம். சித்தாந்த சரஸ்வதி இதுக்கு துளி கூட இடம் கொடுக்க மாட்டார், மற்றவங்களோட ஒத்து போகவே மாட்டார். எல்லாரும் சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு விதத்துல எங்கேயாவது கொஞ்சம் அனுசரிச்சு போங்களேன் எங்களோட. நான் இந்த பக்கம் நிக்கிறேன், உன்னால முடிஞ்சா என் பக்கம் வா, நான் அந்த பக்கம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. கரையில இவர் இந்த பக்கம் இருக்கார், மற்றவங்க அந்த பக்கம் இருக்காங்க, கொஞ்சமாவது வாவேன் அனுசரிச்சு போலாம், கிடையாது. உன்னால முடிஞ்சா இந்த பக்கம் வா, நான் அந்த பக்கம் வரமாட்டேன். நிறைய பேர் சாதுக்கள், நிறைய சாதுக்கள் பார்த்தீங்கன்னா, அதுவும் குறிப்பா வங்காளத்துல பக்திசான் சரஸ் தாக்கூர் இருந்த காலத்துல பலவிதமான கருத்துகள் மக்கள் மத்தியில, ஆன்மீகம் அப்படிங்கிற விதத்துல பலவிதமான போலியான கருத்துகள் இருந்தது. அதனால இந்த நீ என்ன எதுவும் சொல்லாத, நானும் உன்னை எதுவும் சொல்லாத அப்படிங்கிற ஒரு தன்மையானது ரொம்ப அதிகமா இருந்தது. யார் வேணா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரியான பழக்கத்தை, எல்லாமே உண்மையான தர்மத்துல இருந்து விலகுனது தான். அந்த விலகுனதே பல கிளைகளா பிரிஞ்சு பலவிதமான போலியான விஷயங்கள் உலாவின் இருந்தது. அவங்க எல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியாம ஒருத்தருக்கு ஒருத்தர் பேதம் இருக்கும்போது அவங்க எல்லாரும் அப்படி ஒருத்தர் ஒருத்தர் அனுசரிச்சு போறதுங்கிற ஒரு தளத்துல வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா பக்திசான் சரஸ் தாக்கூர் அதுக்கு ஒத்து போகல. இன்னும் சொல்ல போனா இது எல்லாமே எப்ப பீக்ல வந்தது அப்படின்னா, ராமகிருஷ்ணரோட ஜத்தோமத் தத்தோபத் அப்படிங்கிற கொள்கை வந்தப்ப. அதாவது எல்லா பாதைகளா, எந்த பாதைகளா இருந்தாலும் எல்லாமே இறுதியில ஒரே இலக்கை கொண்டு போகுதுன்னு பாருங்க. எல்லாருக்கும் மத்தியில பல வேற்றுமைகள் இருக்கு, எல்லாத்தையும் அனுசரிச்சு போகணும் அப்படிங்கிறப்ப அவர் உடனே புதுசா இன்னொன்னு கொண்டு வர்றார். எல்லா பாதையும் ஒரே இலக்கை நோக்கி போகுது, நீ என்ன வேணாலும் பண்ணு, நீ கறி சாப்பிடுறியா சாப்பிடு, நீ ஃபுட்பால் விளையாடுறியா விளையாடு, இல்ல நீ தபஸ்யா பயிற்சி பண்றியா பரவாயில்ல பண்ணு, என்ன வேணாலும் பண்ணிக்கோ, இறுதியில நீ ஒரே இலக்கை தான் அடைவார். இதுதான் ராமகிருஷ்ணருடைய கொள்கை. அதையும் சில பக்திசான் சரஸ் தாக்கூர் எதிர்த்து நின்றார். ஏன்னா உண்மையான ஒற்றுமை அப்படிங்கிறது கிருஷ்ணரை ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளும் போது மட்டும்தான் சாத்தியமாகும். மற்ற நிலைகள்ல வெறும்ன பேரளவுல ஒற்றுமையா ஒருத்தர் இருக்கலாம், ஆனா அது எல்லாமே மக்களை ஏமாற்றக்கூடியதா தான் இருக்கும். ஏன்னா அங்க உண்மை இல்லை. அவர் சொல்றார் பக்திசான் சரஸ் தாக்கூர், இந்த மக்கள் நிறைய பேர் எப்படி எதிர்பார்க்கிறாங்கன்னா, சித் ஜட சாமான்யவாத, அதாவது சித் அப்படின்னா நிலையான ஒன்று, நிரந்தரமான ஒன்று, ஜடா அப்படின்னா நிரந்தரமற்ற ஒன்று, உணர்வற்ற ஒன்று. சித் உணர்வுடையது, ஜடா உணர்வற்றது. சித் ஜட சமான்ய சமான் பயவாதா, ரெண்டையும் சமப்படுத்தக்கூடிய ஒரு கருத்து. இது ஏற்றுக்கொள்ள முடியாது.
உணர்வற்ற பொருளையும் உணர்வுடைய பொருளையும் நம்மளால எப்படி ஒன்றுபடுத்த முடியும்? அவர் சொல்றார், பக்திசான் சரஸ் டாக்கூர் உதாரணம் சொல்றார், ஒரு தங்கத்தையும் கல்லையும் நீ சமம்னு சொல்லிட முடியாது. ரெண்டுத்துக்கும் வேறுபாடு இருக்கு. எப்படி சத்தையும் அசத்தையும் ஒண்ணுன்னு சொல்ல முடியும்? எப்படி ஒரு பக்தனையும் பக்தன் அல்லாதவனையும் ஒண்ணுன்னு சொல்ல முடியும்? ஒரு புண்ணியவானையும் பாபியையும் ஒண்ணுன்னு சொல்ல முடியுமா? படிச்சவனையும் படிக்காதவனையும் ஒண்ணுன்னு சொல்ல முடியுமா? தேவர்களையும் பகவானையும் ஒண்ணுன்னு சொல்ல முடியுமா? கற்புடையவனையும் கற்பற்றவளையும் ஒண்ணுன்னு சொல்ல முடியுமா? தர்மத்தையும் அதர்மத்தையும் ஒண்ணுன்னு சொல்ல முடியுமா? வெளிச்சத்தையும் இருட்டையும் ஒண்ணுன்னு சொல்ல முடியுமா? கட்டுண்ட நிலையையும் முக்தி பெற்ற நிலையையும் ஒண்ணுன்னு சொல்ல முடியுமா? பக்தியும் அபக்தியும் ஒண்ணுன்னு சொல்ல முடியுமா? இப்படி சொல்லணும்னு நினைக்கிறது எல்லாமே ஏமாற்றுத்தனம். சித்தாந்த சரஸ்வதியினுடைய வார்த்தைகள். ஒரு சின்ன குழந்தைக்கு வேணா எதையாவது ஒன்று கிறுக்கிட்டு இது நான் ஆனாதான் போட்டிருக்கேன்னு சொல்லும். குழந்தைங்க சில நேரத்தில் எழுத ஆரம்பிக்கும் போது எதையாவது ஒன்று கிறுக்கிட்டு நான் ஆனாதான் போட்டிருக்கேங்க. அந்த குழந்தைக்கு வேணா அது ஆனாவா இருக்கலாம். ஆனா படிச்சவனுக்கு விவரம் தெரிஞ்சவனுக்கு அது ஆனா கிடையாது. அது ஏதோ ஒன்று கிறுக்கி இருக்கு. அது மாதிரி சில நேரங்களில் மக்கள் தான் ஆன்மீக பயிற்சியில இருக்கிற மாதிரி நினைச்சுக்கலாம். ஆனா அவன் நினைக்கிறதுனால மட்டும் அவன் ஆன்மீக பயிற்சியில இருக்கிறது கிடையாது. உண்மையான ஆன்மீக பயிற்சி என்ன அப்படிங்கிறது ஒருத்தர் நிச்சயமா தெரிந்து கொள்ள வேண்டும். பக்திசான் சரஸ் டாக்கூர் தன்னை எந்த ஒரு மதத்தோடையும் இணைத்துக் கொள்ளவில்லை. ஏன்னா ஹிந்து மதம் அப்படிங்கிறதே ஒரு கிச்சடி மாதிரி தான் இருக்கு. உண்மையில இன்னைக்கு நிலவரம் அதுதான். யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம், எது பேசினாலும் ஹிந்து. அவங்க சொல்றது சாஸ்திர பிரகாரம் இருக்கா, சாஸ்திரத்தை ஏற்றுக்கொள்றாங்களா? எதுவுமே கிடையாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரபலமான சுவாமிகள்ல சாதுக்கள்ல பெரும்பாலானவர் சாஸ்திரத்தை எடுத்து வச்சு பேசுறது கிடையாது. சாஸ்திரத்தை எடுத்து வச்சு பேசுறவங்களே பல பேர் போலியா மக்களை திசை திருப்பறதுக்கு இருக்கிற பட்சத்துல சாஸ்திரத்தை பத்தி பேசாமலே இன்னைக்கு மக்கள் நிறைய பேரை ஏமாத்தக்கூடியவங்க நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நபர்கள்லாம் இருக்கும்போது அவங்க எல்லாரையும் சேர்த்து ஹிந்துக்கள்னு தான் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்க இந்துங்க. அதனால பக்திசான் சரஸ் தாக்கூர் தன்னை இந்த ஹிந்துக்களோட சேர்க்கறது கிடையாது. அவர் வைஷ்ணவ தர்மம் மட்டுமே உண்மையான தர்மம், மற்ற எதுலையுமே பிரயோஜனம் கிடையாது. ஒருத்தன் கிறிஸ்துவனா இருக்கிறனாலையோ இஸ்லாமியனா இருக்கிறனாலோ ஹிந்துவா இருக்கிறனாலையோ ஒரு மரமா இருக்கிறனாலையோ பறவையா இருக்கிறனாலையோ கல்லா இருக்கிறனாலையோ மனுஷனா இருக்கிறனாலையோ அசுரனா இருக்கிறனாலையோ எதுவும் பிரயோஜனம் கிடையாது. இது எல்லாமே ஒண்ணுதான். ஏன்னா இது எல்லாமே இவங்க யாருமே வைஷ்ணவர்கள் கிடையாது. வைஷ்ணவனா இருக்கிறது மட்டுமே ஒருத்தருக்கு உண்மையான நன்மையை கொடுக்கக்கூடியது. வைஷ்ணவனா இல்லாம வேற எந்த மாதிரியான வாழ்க்கையை ஒருத்தன் நடத்தினாலும் அது அவனுக்கு உண்மையான நன்மையை கொடுக்காது. அவனை மீண்டும் மீண்டும் கட்டுண்ட வாழ்க்கையில தான் வைத்திருக்கும். அது அவனுடைய உண்மையான சொரூபம் கிடையாது. அதனால பக்திசான் சரஸ் டாக்கூர் இது எல்லாவற்றையுமே இத்தகைய நிலையில வேற எந்த நிலையில இருந்தாலும் அது எதுக்குமே முக்கியத்துவம் கொடுக்கிறது கிடையாது. அவர் எந்த சீடர்கள் எல்லாம் பிரச்சாரத்துக்காக சில நேரங்கள்ல அபாயங்களை எதிர்கொள்றாங்களோ அவங்கள பாராட்டுவார் பக்திசான் சரஸ் டாக்கூர். ஏன்னா இவர் பிரச்சாரத்துக்கு முன்ன போகும்போது பல அபாயங்கள் இருக்கும். ஏன்னா எல்லாரையும் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அப்படிங்கும்போது நிச்சயமா பலவிதமான அபாயங்களை சந்திக்க வேண்டி இருக்கும். அதே மாதிரி எப்ப அவருடைய சீடர்களும் அவருடைய வழியை பின்பற்றி உண்மையை பேசுறதுக்காக அபாயகரமான விஷயங்களை எதிர்கொள்றாங்களோ அப்ப சித்தாந்த சரஸ்வதிக்கு அதை அவர் பாராட்டுவார். அவர் சொல்லுவார், யாராவது சிஷ்யன் விட்டு கொடுத்து போனா அப்படின்னா அவனை பத்தி அவர் சொல்லும்போது சொல்லுவார், நல்ல சிஷ்யன் ஆனா ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. அவர் சொல்லுவார், ஷாண்டேர் கோபர். ஷாண்டேர் கோபர்னா என்ன தெரியுமா? ஷாண்டேர் கோபர்னா காளமாட்டோட சாணி. எதுக்காவது பிரயோஜனம் இருக்கா? தூய்மைப்படுத்தாது. பசுஞ்சாணம் தூய்மைப்படுத்தக்கூடியது. காளமாட்டோட சாணியை வச்சு என்ன பண்றது? ஒண்ணும் பண்ண முடியாது. வேத கலாச்சாரத்துல எதுக்கும் உபயோகப்படாது. செடிக்கு உரமா உபயோகப்படுத்தலாம், தூய்மைப்படுத்தக்கூடிய விதத்துல உபயோகப்படுத்த முடியாது. அதனால யாரெல்லாம் விட்டு கொடுக்குறாங்களோ அவங்க எதுக்கும் பிரயோஜனம் இல்லை.
அப்படின்னு சொல்லுவார். அவர் சொல்லுவார், மற்றவங்களை திருப்திப்படுத்துறதுக்காக நம்ம பேசணும் அப்படின்னா அவங்கள ஐஸ் வச்சு பேசுறது. தமிழ் எல்லாருக்கும் புரியணும்னு சொல்லணும்னா, சில நேரங்கள்ல மக்கள் ஒரு சில போலிகள் இன்னைக்கு கூட அது மாதிரி நடமாடுறாங்க. அவங்க பேச்செல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா போதும், ஒரு மணி நேரம் கேட்டீங்கன்னா நீங்க அப்படியே உங்களை என்ன போல சிறந்தவன் யாருமே கிடையாதுன்னு அப்படி ஒரு தன்னம்பிக்கை புத்துணர்ச்சியோட வந்துடும். ஏன்னா அவன் உங்களை பத்தி அதிகமா உங்களை பத்தி பெருமையா சொல்லி 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 உங்களை செயற்கையா உங்களை மேல கொண்டு வர்றதுக்கு பார்ப்பான். அது எல்லாமே ஏமாற்றக்கூடிய வார்த்தைகள். அந்த மாதிரி மற்றவங்களை திருப்திப்படுத்துறதுக்காக ஐஸ் வைக்கிற மாதிரி பேசக்கூடியவங்க என்னைக்குமே ஒரு பிரச்சாரகராக முடியாது, பிரச்சாரராக கூடாது, ஒரு குருவாக கூடாதுன்னு சொல்றார் பக்திசான் சர் டாக்கூர். தொடர்ந்து அவர் சொல்றார், ஒருத்தர் உண்மையை பத்தி பேசணும் அப்படின்னா அவர் ஜனத்தாவுக்காக பேசக்கூடாது, அதாவது மக்களுக்காக பேசக்கூடாது, மக்களை திருப்திப்படுத்துறதுக்காக பேசக்கூடாது. ஒருத்தர் ஜனதா அல்லது ஜனங்களை திருப்திப்படுத்துறதுக்காக பேசக்கூடாது, ஆனா ஜனார்தனரை திருப்திப்படுத்துறதுக்காக பேசணும். ஜனார்தனா அப்படின்னா கிருஷ்ணன். யார் ஒருத்தர் பிரச்சாரகரோ அவர் ஜனங்களை திருப்திப்படுத்துறதுக்காக பேசக்கூடாது, ஜனார்தனை திருப்திப்படுத்துறதுக்காக பேசணும் அப்படின்னு சொல்லுவார். தொடர்ந்து சொல்லுவார், யாரெல்லாம் அவர் சொல்லுவார், சிஷ்யர்களுக்கு அறிவுரை கொடுப்பார், யாரெல்லாம் ஹரிபஜனையில ஈடுபடலையோ அவங்க எல்லாரும் முட்டாள்கள், அவங்க எல்லாரும் கசாப்பு கடையில இருக்கக்கூடியவர்கள், போய் சொல்லும்ப, இத போய் எடுத்து சொல்லணும்னு சொல்லுவார். ஏன் கசாப்பு கடையில இருக்கக்கூடியவங்க? கசாப்பு கடையில ஒருத்தன் போய் நிக்கிறான் அப்படின்னா அவன் வெட்ட போறாங்கன்னு அர்த்தம். யார் ஒருத்தர் சுத்த பக்தியை பயிற்சி பண்ணலையோ அவங்க எல்லாரும் தங்களை இழக்க போறாங்க. ஈஷோபனிஷத்தை இது சொல்லப்படுது. ஆத்மாவை இழந்தவர்கள், ஆத்மாவை கொன்றவர்கள், ஆத்மா தானே கொலை செய்து கொள்றோம். கிடைத்தற்கரிய இந்த மானிட பிறவி கிடைச்சிருக்கு, இத முறையா கிருஷ்ண பக்தியில ஈடுபடுறதுக்கு பயன்படுத்தி கொள்ளாமல் நம்ம ஏனோ தானோன்னு இருந்துடலாம் அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க. அத்தகைய மக்கள் எல்லாமே தங்களுடைய ஆத்மாவை கொல்லக்கூடியவர். ஆத்மாவை கொல்ல முடியாது, ஆனா ஆத்மாவினுடைய மேல போறது அழிக்கக்கூடியவர். அத மக்களுக்கு எடுத்துரைக்கணும்னு சொல்லுவார் பக்திசான் சர் டாக்கூர். அவர் சொல்லுவார், மக்கள் விரும்புறாங்க விரும்பல அதை பத்தி பொருட்டல்ல, நம்ம பூர்வீக ஆச்சாரியர்கள் என்ன சொன்னாங்களோ அந்த கருத்தை அப்படியே எடுத்து சொல்லணும். உலக சூழ்நிலையினால அடித்து செல்லப்படக்கூடாது. உலகத்தினுடைய சூழ்நிலை எப்படி இருந்தாலும் ஸ்திரமா இருக்கணும். ஸ்ரீல பிரபுபாத் பக்திசான் சர் தாக்கூருடைய அந்த நிலையில தான் சித்தாந்த சரஸ்வதியை பார்த்து அவருக்கு ஒரு பிடிமானம் ஏற்பட்டது. ஸ்ரீல பிரபுபாத் முதல்ல பக்திசான் சர் தாக்கூரை சந்திச்ச போது பிரபுபாதர்கிட்ட அவர் சொன்னார், நீங்கெல்லாம் பார்க்கறதுக்கு, அவரும் அவருடைய நண்பரும் போயிருந்தார், நம்மளுடைய பிரபுபாதரும் அவருடைய நண்பரும் பக்திசான் சர் தாக்கூரை பார்க்கறதுக்கு போயிருந்தாங்க. அப்ப பார்த்தரையும் பக்திசான் சர் தாக்கூர் சொன்னார், உங்களை பார்த்தா படிச்ச இளைஞர்கள் மாதிரி தெரியுது, நீங்க ஏன் மேற்கத்திய நாடுகளில் போய் கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு கேட்டார். அப்ப அபய் சரண், அப்ப பிரபுபாதருடைய பெயர், அவர் சொன்னார், நம்மளுடைய நாடு இப்ப அடிமைப்பட்டு கிடக்கு ஆங்கிலேயர்களுக்கு கீழே, நம்ம இப்ப போய் ஒரு விஷயத்த சொன்னா யாரு கேட்கறதுக்கு தயாரா இருப்பாங்க அப்படின்னு ஒரு வாதத்தை முன் வச்சார். பக்திசான் சர் தாக்கூர் சொன்னார், கிருஷ்ண பக்தியானது எந்த ஒரு சூழ்நிலைக்கும் உட்பட்டது கிடையாது. அடிமைப்பட்டு இருக்கிறோம், எந்த ஒரு அரசியல் சூழ்நிலைக்காகவும் கிருஷ்ண பக்தியினுடைய பிரச்சாரத்தை நம்ம நிறுத்தக்கூடாது. எல்லா சூழ்நிலைகளையும் கிருஷ்ண பக்தியினுடைய பிரச்சாரம் முன்னோக்கி போகணும் அப்படின்னு வலியுறுத்தினார். அது ஸ்ரீல பிரபுபாதருக்கு ரொம்ப பிடித்திருந்தது. அந்த நிலையை அவர் தன்னுடைய பிரச்சாரகர்கள் எல்லாருக்கும் சொல்லுவார். சில நேரங்கள்ல அல்லது அடிக்கடி இந்த கேள்வி கேட்கப்படுவதுண்டு பக்திசான் சர் தாக்கூர் கிட்ட, ஏன் நம்ம இந்த மாதிரி எதிர்மறையான விஷயங்களையே எடுத்து சொல்லணும், எதிர்மறையான விஷயங்களை, போலியான விஷயங்களை எதுக்கு அதிகமா எடுத்து சொல்லணும்? கிருஷ்ண பக்தியில் இருக்கக்கூடிய நன்மையை மட்டும் எடுத்து சொன்னா பத்தாதா? அதை எடுத்து சொல்லி மக்களுக்கு புரிய வைக்கலாமே. அதை எடுத்து சொல்லி மக்கள் புரிஞ்சதுன்னா அவங்க தானா
இந்த தீய விஷயங்கள்லாம் விட்டுடுவாங்களே அப்படிங்கிற வாதத்துக்கு பக்தி சரஸ்வதி தாக்கூர் பதில் கொடுக்கிறார். அதாவது கிருஷ்ண பக்தியினுடைய ஒரு பக்கம் பார்த்தோம்னா நேரான விஷயங்கள், இன்னொரு பக்கம் எதிர்மறையான விஷயங்களை கண்டிக்கக்கூடிய இந்த ரெண்டுமே இருக்கு கிருஷ்ண பக்தி பிரச்சாரத்துல. அவர் சொல்றார், கிருஷ்ண பக்தியை மட்டும் பிரச்சாரம் பண்ணோம் அப்படின்னா அது இந்த சிக்கலான யுகத்துல, கலியுகத்துல நன்மையை பயக்காது. உண்மையில சொல்ல போனா இந்த மறைமுக வழிமுறையானது, மறைமுகம்னா அதாவது கிருஷ்ண பக்திக்கு விரோதமான விஷயங்களை கண்டிக்கக்கூடிய இந்த வழிமுறையானது உண்மையில கிருஷ்ண பக்தியினுடைய முறையா நேரடியா நம்ம பிரச்சாரம் பண்றதை காட்டிலும் மிக முக்கியமானதுன்னு சொல்றார். ஏன்னா அதன் மூலமா தான் பரம்பொருளுடைய உண்மையை மக்களால புரிந்து கொள்ள முடியும். கிருஷ்ண பக்தியை மட்டும் சொல்லி கொடுத்துட்டே இருந்தோம்னா, ஒரு உதாரணத்துக்கு பாருங்களேன், இங்க யாராவது வராங்க, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே, மகாமந்திரத்தை சொல்லுங்கன்னு மட்டும் நம்ம சொல்லி கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க உதாரணத்துக்கு சாய்பாபாவை கும்பிடுறவங்களா இருக்கிறாங்கன்னா அவங்க இதுவும் சாய்பாபா பத்தி நாம தான் நினைச்சிட்டு போயிட்டு இருப்பாங்க. அதனால அவனுக்கு ஏதாவது பலன் வருமா? வராது, அபராதம் தான் வரும். அதனால உண்மையை பேசும்போது போலி என்ன அப்படிங்கறத எடுத்துரைக்கிறதும் உண்மையை நம்ம பிரச்சாரம் பண்றதுக்கு எடுத்துரைக்கிறதுக்கு அவசியமான ஒன்றுன்னு சொல்றார் பக்தி சரஸ்வதி தாக்கூர். கனமான வார்த்தைகளை பேசுறது சாதுக்களுடைய பணி. பக்தி சரஸ்வதி தாக்கூர் சொல்ற, சாதுக்கள் கிட்ட யாராவது வந்தான் அப்படின்னா சாது கத்தியோடு நிக்கணுமா. என்ன கத்தியோடு அப்படின்னா, புலனின்ப விஷயங்கள், புலனின்பத்து மேல அவனுக்கு இருக்கக்கூடிய ஆசைகள், கிருஷ்ண பக்திக்கு புறம்பா அவனுக்கு இருக்கக்கூடிய எண்ணங்கள், அப்படிங்கிற ஒரு ஆட்ட பலி கொடுக்க, அந்த ஆட்ட வெட்டக்கூடிய ஒரு கசாப்பு கடைக்காரனா ஒரு சாது இருக்கணுங்கிறார். சாதாரண சின்ன கத்தி கூட கிடையாது, பெரிய கத்தி வச்சுக்கிட்டு இருக்கணுங்கிறார். வந்த ஒரே வெட்டு முடியணும், அந்த மாதிரி சாதுக்கள் இருக்கணும். சில பிரபுபா இன்னொரு உதாரணம் கொடுப்பார். சாதுக்கள் கையில் இருக்கக்கூடிய கத்தி ஒருத்தனுக்கு நன்மையை பயக்கக்கூடியது. சாதுக்களுடைய கத்தியானது அவர்களுடைய வார்த்தைகள். சாதுக்கள் கையில் இருக்கக்கூடிய கத்தி நன்மையை பயக்கக்கூடியது. பிரபுபாது கொடுக்கக்கூடிய உதாரணம், ஒரு அறுவை சிகிச்சை பண்ணக்கூடிய ஒரு மருத்துவர் கையில் இருக்கக்கூடிய கத்தி ஒருத்தருக்கு நன்மையை பயக்கும். கொஞ்சம் வலியை கொடுக்கலாம், ஆனா அந்த வலியை கொடுக்கறது எதுக்காக அப்படின்னா அந்த நோயாளிக்கு நன்மையை கொடுக்கறதுக்கு தான ஒழிய அந்த நோயாளிய சும்மா தடை விட்டு இருக்கிறது கிடையாது. பக்தி சரஸ்வதி தாக்கூரும் அந்த கதையை சொல்வார். நம்ம கூட சமீபத்தில் பகவத் தரிசனத்துல போட்டோம். ஒருத்தர் ஒரு கொப்பளம் வந்திருக்கும், ஒருத்தர் என்ன சொல்லுவான், அப்படியே தடை விடுவான். இதமா இருக்கு. யார கொப்பளம் ஏதாவது தடை விட்டாங்கன்னா இதமா இருக்கும். இன்னொருத்தர் ஊதி விடுவான், ஊதுனா இன்னும் இதமா இருக்கும். இன்னொருத்தர் மேலாக்க ஏதாவது ஒரு கிரீம் போடுவான், கொஞ்ச நேரம் போகும், அப்புறம் திரும்பி வந்துடும். அது மாதிரி பல பேர் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய வியாதியை குணப்படுத்துறது ஏதோ பண்ணிட்டு இருக்கான், அப்படியே தடை விட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா யார் ஒருத்தன் விவரம் தெரியுமோ அவன் கத்தி வச்சு அறுவை சிகிச்சை பண்ணுவான். பார்க்கறது, ஐயோ இவன் கத்தி எடுத்துட்டானே என்ன கொல்ல போறானோ நினைக்கலாம். ஆனா கொல்ல போறது கிடையாது. அவர் பூர்ணமா நம்மளுடைய வியாதியை குணப்படுத்துறார். அதே மாதிரி சாதுவனுடைய கடினமான சொற்கள் ஒருத்தருடைய பௌதிக வியாதியை பூர்ணமா குணப்படுத்தக்கூடியது. அதனால சாதுக்கள் சூழ்நிலையை பார்க்காமல், அதாவது சூழ்நிலைகள்னால பாதிக்கப்படாமல் உண்மையை எப்போதும் உள்ளது உள்ளபடி உரைக்கணும் அப்படின்னு சொல்றார். சாதுக்கள் பயப்படக்கூடாது. சாதுக்களுக்கு அச்சம் அப்படிங்கிறது இருக்கவே கூடாது. அச்சப்படாம பேசணும். தான் கெட்ட பேர் வந்துருமே அப்படிங்கறதெல்லாம் நினைக்க கூடாது. பொதுவா எல்லாருக்கிட்டையும் நல்லபடி பேசினாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்லவேன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா உண்மையை பேசணும் அப்படின்னா எல்லாராலையும் புகழப்பட முடியாது. ஆனா பக்தி சரஸ்வதி தாக்கூர் சொல்லுவார்,
ஒரு சாது அப்படிங்கிறவன் அச்சமின்றி பேசணும். யாரையும் புகழ்ந்து பேசி அவங்கள தாஜா பண்ணக்கூடாது. அவங்க கிட்ட இருந்து எதையாவது சாதிக்கணும்னு நினைக்க கூடாது. யாராவது ஒருத்தன் என்னை கிட்ட புகழ்றான் அப்படின்னா அவன் எனக்கு தீமை இழைக்கிறான். இல்ல ஒரு சாது போய் இன்னொருத்தரை புகழ்றார் அப்படின்னா அந்த சாது அந்த நபருக்கு தீமையை கொடுக்கிறார், அவர் எதிரியாகிறார். ஏன்னா அப்படி புகழ்றதின் மூலமா தொடர்ந்து அவன் தன்னுடைய பௌதிக வாழ்க்கையை தான் ஓட்டிக்கொண்டு இருக்க போறான். அப்ப பௌதிக வாழ்க்கையை தொடர்றதுக்கு நம்ம உதவி பண்ணோம் அப்படின்னா நம்ம அந்த நபருடைய எதிரியாகிறோம். சாது அப்படிங்கிறவர் தன்னுடைய வார்த்தைகளின் மூலமா தவறான நடத்தைகள், கிருஷ்ண பக்தி தவிர மற்ற விஷயங்கள் மேல இருக்கக்கூடிய பற்றுதல்கள், கற்பனையான எண்ணங்கள், இது எல்லாவற்றையும் தன்னுடைய வார்த்தையின் மூலமா துண்டிக்கக்கூடிய நபராக இருக்கணும். பக்திசான் சரஸ் டாக்கூர் எப்பவுமே மக்கள் என்ன கேட்கணுமோ அதை பேசுவார். மக்கள் என்ன கேட்க விரும்புறாங்களோ அதை பேச மாட்டார். மக்கள் என்ன கேட்க விரும்புவாங்க, நான் எப்படி இந்த உலகத்துல சந்தோஷமா இருக்கிறது, எனக்கு எப்படி வாதி குணமாகும், நான் எப்படி இன்னும் 4 பங்களா வாங்கலாம், நான் எப்படி என்னுடைய குடும்ப விஷயங்கள்லாம் சந்தோஷமா வச்சுக்கிறது, இதுதான் மக்கள் கேட்க விரும்பக்கூடிய தலைப்பு. ஆனா பக்திசான் சரஸ் டாக்கூர் மக்கள் என்ன கேட்கணுமோ, அவங்க எது கேட்க தேவையானதோ அந்த விஷயங்களை பேசுவார். நிச்சயமா சித்தாந்த சரஸ்வதிக்கு இதனால பலவிதமான எதிர்ப்புகள் இருந்தது. விருந்தாவனத்துல அவர் போனப்ப அவரை உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லி எல்லா கோயிலையும் கதவை சாத்தி வச்சுட்டாங்க. நவதீபத்துல அவரை கொல்றதுக்கு கூட முயற்சிகள் நடைபெற்றது சில சூழ்நிலைகள்ல. இருந்தாலும் இது எல்லாத்துக்கும் மத்தியிலையும் பக்திசான் சரஸ் டாக்கூர் ஸ்திரமாக உண்மையை எடுத்துரைப்பவராக வாழ்ந்தார். உண்மைக்காகவே அவருடைய வாழ்க்கை அமைஞ்சது. ஏன்னா உண்மை தன்னை பாதுகாக்கும் அப்படிங்கிறதுல அவர் பூர்ண நம்பிக்கை உடையவராக இருந்தார். பக்திசான் சரஸ் டாக்கூர் இந்த பிரச்சார இயக்கத்தை முன்னின்று நடத்துறதுக்கு முன்னாடி அவர் முன்னாடி தோன்றின எல்லா பரம்பரா ஆச்சாரியர்கள் எல்லாருமே அவர் முன்னாடி தோன்றி அவருக்கு கட்டளை கொடுத்து அவருக்கு உறுதியளித்தார்கள். கௌர் கிஷோர்தாஸ் பாபாஜி மகாராஜ் பக்திசான் சரஸ் டாக்கூரோட குரு, அப்புறம் பக்திவினோத் டாக்கூர் அவருடைய சிக்ஷா குரு மற்றும் தந்தை. அவங்க 2 பேருமே குறுகிய காலத்துல இந்த உலகத்தை விட்டு போனாங்க. அவங்க 2 பேரும் போனதுக்கு அப்புறம் பக்திசான் சரஸ் டாக்கூர் கொஞ்சம் மனம் நொடிந்து போய் இருந்தார். அந்த சூழ்நிலையில சைத்தன்ய மகாபிரபு, நித்யானந்த் பிரபு, அத்வைத பிரபு, கதாதார், ஸ்ரீவாஸ், 6 கோஸ்வாமிகள், மொத்த குரு பரம்பரா, கௌர் கிஷோர்தாஸ் பாபாஜி, பக்திவினோத் டாக்கூர், அவங்க எல்லாரும் அவர் முன்னாடி தோன்றி நீ கவலைப்படாத, உண்மையை நீ பிரச்சாரம் பண்ணு, நாங்க உங்க பின்னாடி இருக்கோம் அப்படின்னு உறுதி கொடுத்தாங்க. அவர்களுடைய உறுதியில பக்திசான் சரஸ் டாக்கூர் பூர்ண நம்பிக்கை உடையவராக இருந்தார். அவருடைய உறுதி எக்காரணம் கொண்டும் அசையவே இல்லை. இன்னும் சொல்ல போனா அவருக்கு அதிகமான எதிர்ப்புகள் வந்ததுன்னா அவர் நம்மளுடைய இயக்கம் இன்னும் வளர்ச்சி பெறுதுன்னு சொல்லுவார். அவர் சொல்லுவார், எந்த அளவுக்கு அதிகமா எதிர்ப்பு வருதோ அந்த அளவுக்கு நம்மளுடைய செய்தி இன்னும் மக்கள் அதிகமா சென்றடைந்து கொண்டு இருக்கு. ஏன்னா உண்மையான இது சரி இது தவறு அப்படின்னு அவர் எடுத்துரைக்கக்கூடிய செய்தி நிறைய மக்களை அடையும் போது நிறைய மக்கள் இருந்து எதிர்ப்பு வரும். அது நல்லது அப்படிம்பார். பக்திசான் சரஸ் டாக்கூர் அதுக்கு ஹோமியோபதி மருத்துவத்தை உதாரணம் கொடுப்பார். ஹோமியோபதி மருத்துவத்தில் ஒருத்தர் காய்ச்சல் இருக்கு அப்படின்னா மருந்து சாப்பிட்டாங்கன்னா உடனே காய்ச்சல் இன்னும் கொஞ்சம் அதிகமாயிட்டு அப்புறம் தான் குறையும். ஸோ அதை அவர் உதாரணமாக கொடுப்பார். மக்கள் கிட்ட இருந்து எதிர்ப்பு அதிகமாகுது அப்படின்னா அதுவும் நம்மளுடைய வெற்றியினுடைய அறிகுறியும்பார். அவர் யாரையும் தன்னுடைய எதிரியா பார்க்கவே கிடையாது. எல்லாரையும் எதிர்த்து நின்னார். ஆனா யாரையும் அவர் தன்னுடைய எதிரியா பார்க்க கிடையாது. அவர் ஒரு முறையான வைஷ்ணவ ஆச்சாரியர் அப்படிங்கிற நிலையில எல்லா ஜீவன்கள் மேலேயும் கருணை கொண்டவராக இருந்தார். அந்த கருணையை அவர் அந்த விதத்துல வெளிப்படுத்தினார். அவர் அவருக்கு இருக்கக்கூடிய மோசமான எதிரிக்கு கூட மிகச்சிறந்த நன்மையை கொடுக்கணும்னு நினைச்சார். அந்த மிகச்சிறந்த நன்மையை கொடுக்கறதுக்காக தான் அவனுடைய கருத்துக்கள் எல்லாமே போலியானதுங்கிறத சுட்டி காட்டினார்.
ஏன்னா அப்படி சுட்டி காட்டுறதுதான் அவனுக்கு மிக உயர்ந்த நன்மையை கொடுக்கக்கூடியது. அவர் எல்லாரையுமே ஒரே குடும்பத்தை சேர்ந்தவராக பார்த்தார். வாசுதேவ குடும்பகம், எல்லாருமே கிருஷ்ணருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள், எல்லாருமே நம்மளுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள். ஏதாவது ஒரு தவறு பண்ணாங்க அப்படின்னா அவங்கள நம்ம கண்டிக்க மாட்டோமா? அந்த எண்ணத்தோட சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் எல்லாரையும் கண்டிப்பார். இது ஹிதோபதேசத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. அயம் நிஜ பரோ வேதி கணனா லகு சேதசாம் உதார சரிதானம் து வாசுதேவ குடும்பகம். யார் குறுகிய மனம் கொண்டவர்களோ அவங்க என்னோடது, இது என்னோடது, இது அடுத்தவனோடதுன்னு நினைப்பாங்க. ஆனா யார் ஒருத்தர் பரந்த மனம் கொண்டவர்களோ அவங்க எல்லாமே வாசுதேவனுடைய குடும்பம், எல்லாருமே என்னுடைய உறவினர்கள் நினைப்பாங்க. பக்திசான் சரஸ் தாக்கூர் எல்லா தவறான கொள்கைகள் எல்லாவற்றையும் கண்டிக்கிறார் அப்படின்னா அது அவருடைய மிகப்பெரிய கருணையை காட்டக்கூடியதா இருக்கு. அவர் சொல்றார், சுத்த பக்தியை நம்ம பிரச்சாரம் பண்ணல அப்படின்னா அப்ப நம்ம ஹிம்சா, ஜீவஹிம்சா பண்றோம், உயிரினங்களை நம்ம கொன்று கொண்டு இருக்கோம். ஏன்னா மக்கள் எல்லாரும் நரகத்தை நோக்கி போறாங்க, அதுக்கு நம்ம அனுமதி கொடுக்கிறோம். அப்படின்னா அது ஜீவஹிம்சா. கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்ணல அப்படின்னா அது ஜீவஹிம்சா. அவர் மேலும் சொல்றார், லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான உள்நோக்கம் கொண்ட பிரச்சாரகர்கள் வருவாங்க, போவாங்க, நரகத்துக்கு போவாங்க. ஆனா அதை பத்தி எல்லாம் நம்ம கண்டு கொள்ளாமல் எத்தனையோ நூற்றுக்கணக்கான வருடங்கள் ஆனாலும் சரி, எத்தனை வருடங்கள் ஆனாலும் சரி, நம்ம உண்மையை பற்றி மட்டுமே பேசிக்கொண்டு இருக்கணும். ஏன்னா ஒரே ஒரு ஜீவனை உண்மையான கிருஷ்ண பக்தன் ஆக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம கலன் கணக்குல நம்மளுடைய ரத்தத்தை செலவு பண்ணணுங்கிறார். அது ஒரு வகையான அளவு, லிட்டர் கலன், அதிக அளவுல நம்மளுடைய ரத்தத்தை செலவு பண்ணணும். அப்பதான் ஒருத்தர் உண்மையான கிருஷ்ண பக்தி கொண்டு வர முடியும். அவ்வளவு எளிமையானது கிடையாது. அவர் எப்பவுமே ஒரு உண்மையான பிரச்சாரகரா பிரகலாத் மகாராஜருடைய பாவத்தை தாங்கியவரா இருந்தார். பிரகலாதர் ஸ்ரீமத் பாகவதத்துல சொல்றார், நைவோத்விஜே பரதுரத்யயா வைத்தரண்யாஸ் த்வத்வீர்ய காயான மகாமிருத்த மக்ன சித்த சோச்சே தத்தோ விமுக்த சேதச இந்திரியார்த்த மாயா சுகாய பரம் உத்வஹதோ விமூடான். அவர் சொல்றார், நரசிங்க தேவர்கிட்ட பிரகலாதர் பிரார்த்தனை பண்றார், மிகச்சிறந்த நபரே, நான் இந்த பௌதிக வாழ்க்கையில இருக்கிறத பத்தி அச்சப்பட கிடையாது. ஏன்னா நான் எப்பவுமே உங்களுடைய புகழை பாடிக்கொண்டு இருக்கேன், எனக்கு எந்த பயமும் கிடையாது. என்னுடைய ஒரே வருத்தம் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய முட்டாள்களையும் அயோகரிகளையும் பார்த்துதான். இவங்கெல்லாம் இந்த உலகத்துல மகிழ்ச்சியா வாழ்றதுக்காகவும் தங்களுடைய குடும்பம், சமுதாயம், நாடு அப்படிங்கிறதுக்காகவும் எவ்வளவோ திட்டங்களை தீட்டிக்கொண்டு வாழ்க்கையை வீணடித்துக் கொண்டு இருக்காங்களே, இவங்களுக்காகத்தான் நான் வருத்தப்படுகிறேன் அப்படின்னு பிரகலாதர் சொல்வார். இந்த மனோபாவத்தை பக்தி சன்சரை தாங்கி இருந்தார். பிரகலாதர் தொடர்றார், பிராயேண தேவ முனையா ஸ்வமுக்தி காமா மௌனம் சரந்தி விஜனேன பரார்த்த நிஷ்டா நைத்தன் விஹாய கிருபணான் விமுமுக்ஷ ஏகோ நாண்யம் தொதஸ்ய சரணம் பிரமதோனுபஸ்யே. எத்தனையோ சாதுக்கள் தங்களுடைய சொந்த முக்தியை பத்தி ஆசைப்படுவாங்க. அந்த முக்தியை பத்தி அடையறதுக்காக அவங்க நிறைய பேர் காடுகளுக்கும் மலைகளுக்கும் போய் மௌன விரதத்தை இருப்பாங்க. அவங்க மற்றவங்களை காப்பாத்துறதுல ஆர்வம் கொள்ள மாட்டார்கள். ஆனா நான், பிரகலாதர் சொல்றது இது, நான் தனிப்பட்ட விரயத்துல நான் மட்டும் முக்தி பெறணும்னு ஆசைப்படல. இங்க இருக்கக்கூடிய மூடர்களையும் அயோக்கியரையும் விட்டுட்டு நான் மட்டும் முக்தி அடையிறது எனக்கு விருப்பம் இல்லை. எனக்கு தெரியும் கிருஷ்ண பக்தி, உங்களுடைய தாமரை திருவடிகள் எல்லாருக்கும் தஞ்சம் கொடுக்க முடியும், அதன் மூலமாக எல்லாரும் மகிழ்ச்சி அடைய முடியும்னு. அதனால இவங்க எல்லாரையும் கூட உங்களுடைய பாதத்துக்கு கூட்டிட்டு வர்றதுல நான் ஆர்வத்தோட இருக்கேன் அப்படின்னு பிரகலாதர் சொல்றார். இதே பாவத்தை பக்தி சான்சர் டாக்கூர் தாங்கி இருந்தார். அவரை தொடர்ந்து எத்தனையோ அஸ்திரங்கள் வந்தாலும் அது எல்லாவற்றையும் அவர் சாஸ்திரத்தை கொண்டு முறியடித்தார். பல பேர் அவருக்கு பலவிதமான ஆலோசனைகளை சொல்லுவாங்க.
நீங்க கொஞ்சம் மக்களுடைய அபிப்பிராயத்தை கொஞ்சம் அனுசரிச்சு போனீங்க அப்படின்னா மக்கள் எத்தனையோ பேர் உங்களை பின்பற்றதுக்கு வருவாங்க. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா ஆன்மீக தலைவர்களும் உங்களுடைய காலில் விழுந்துருவாங்க. நீங்க இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தலைவர் ஆயிடலாம். ஏன்னா உண்மையில பக்திசான் சரஸ் தாக்கூர் அவ்வளவு பெரிய ஒரு பண்டிதர், சாதாரணமான நபர் கிடையாது. எல்லா விஷயங்களையும் கரைச்சு குடிச்சவர். அவருக்கு சமமா யாராலையும் சாஸ்திரத்துல நிபுணத்துவம் இருக்க முடியாது. அவ்வளவு ஒரு மிகச்சிறந்த ஆச்சாரியர். அதனால நீங்க கொஞ்சம் மக்களை அனுசரிச்சுக்கிட்டீங்க, இங்கெல்லாம் கொஞ்சம் ஏதோ மாம்சம் சாப்பிட்றாங்க பரவாயில்ல அப்படின்னு கொஞ்சம் அனுமதி கொடுத்தீங்கன்னா போதும், உங்களை பின்பற்றதுக்கு எத்தனையோ பேர் வருவாங்க. பக்திசான் சரஸ் தாக்கூர் எதுக்குமே அனுமதிக்கல. இல்ல சரி இதுதான் ஓகே, இங்க இருக்கக்கூடிய ஸ்மார்த்த கொள்கைகளை ஒரு சிலர் பின்பற்றிட்டு இருக்காங்க, இதுக்காவது கொஞ்சம் அனுமதி கொடுக்கலாமே. நீங்க முடியாது. அவர் யாருக்காகவும் எங்கேயுமே விட்டு கொடுக்கிறார். எத்தனையோ அஸ்திரங்கள் அவரை தொடர்ந்து வந்தது. ஆனா சாஸ்திரத்துல அவர் ரொம்ப மிகப்பெரிய நிபுணராக இருந்ததுனால எல்லாவற்றையும் அவர் முறியடித்தார். அவர் சொல்றார், உண்மையானது எப்பவுமே உண்மையாகத்தான் இருக்கும், நேர்மை என்றுமே நேர்மையாகத்தான் இருக்கும். சாதாரண மக்கள் அதை ஏற்றுக்கொள்றாங்க ஏற்றுக்கொள்ளல அப்படிங்கறத பொறுத்து உண்மை என்றும் தரம் தாழ்ந்து விடுவது இல்லை. அதனால யாரொருத்தர் ஆர்வமுடையவராக தீவிரமா உண்மையிலேயே ஒருத்தர் பரம்பொருளை பரம உண்மையை தேடினார் அப்படின்னா அவர் நிச்சயமா நம்மளுடைய செய்தியை ஏற்றுக்கொள்வார். யார் ஒருத்தர் உண்மையை தேடுறாங்களோ அவங்க நம்மளுடைய செய்தியை ஏற்றுக்கொள்வார்கள். அதனால நம்மளுடைய செய்தியை யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு நினைச்சிட வேண்டிய அவசியம் கிடையாது. யார் உண்மையில இந்த செய்தியை ஏற்றுக்கொள்றாங்களோ அவங்க நிச்சயமா பெருத்த நன்மை அடைவாங்க. யாரெல்லாம் பக்திசான் சரஸ் தாக்கூருடைய செய்தியை ஏற்றுக்கொள்றாங்களோ நிச்சயமா அவங்களுடைய நன்மை அளவிட முடியாதது. அவர் சொல்றார், பக்திசான் சரஸ் தாக்கூர், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எல்லா சொத்துக்கள், கோயில்கள், மடங்கள், இது எல்லாத்தையும் வித்துட்டு அதன் மூலமா ஒரே ஒரு சுத்த பக்தனை என்னால உண்டாக்க முடிஞ்சது அப்படின்னா என்னுடைய இயக்கம் வெற்றி அடைஞ்சதா கருதுவேங்கிறார். ஏன்னா அவருடைய குறிக்கோள் தூய்மையான பக்தரை உண்டு பண்றது மட்டுமே. மேலும் சொல்றார் அவர், இந்த மொத்த உலகமே என்னை எதிர்த்து நின்னாலும் சரி, என்னோட தங்கறதுக்கு ஒரே ஒரு ஜீவன் கூட இல்லாம போனாலும் சரி, என்னோட சீடர்கள் அப்படின்னு என்னை குருவா ஏத்துக்கிட்டு இருந்தவங்க கூட என்னை விட்டு விலகிட்டாலும் சரி, எல்லா சூழ்நிலையிலும் என்னுடைய குருதேவருடைய தாமரை திருவடிகளுடைய பாதுகாப்பினால நான் எத்தகைய அச்சமும் இல்லாம தடையின்றி கலங்கமற்ற உண்மையை என்னுடைய வாழ்வினுடைய இறுதி நிமிடம் வரை பிரச்சாரம் செய்வேன். என்றாவது ஒரு நாள் இந்த உண்மை யாராவது ஒரு அதிர்ஷ்டம் வாய்ந்த ஜீவனுடைய காதுகள்ல உள்ள போனது அப்படின்னா அந்த தனிப்பட்ட ஒரு நபரால மட்டும் இந்த உலகம் முழுக்க மிகப்பெரிய பலனை அடைய முடியும்னு சொன்னார். யாராவது ஒருத்தர் இந்த விஷயங்களை கேட்டுண்டாலும் போதும், என்னை பின்பற்றக்கூடியவர் நிறைய பேர் வரணுங்கிறது அவசியம் இல்லைன்னா. சில பேர் அவர்கிட்ட கேட்பாங்க, சரி இந்த அளவுக்கு கிருஷ்ண பக்தி பத்தி பேசணும் அப்படின்னா இவ்வளவு பெரிய கிருஷ்ண பக்தி எல்லாம் அடையிறது ரொம்ப அவ்வளவு எளிதானது கிடையாது, எதுக்கு இதுக்கெல்லாம் முயற்சி பண்ணணும் அப்படின்னு நினைக்கலாம். பக்திசான் சரஸ் தாக்கூர் அதுக்கு பதில் சொல்லுவார், எத்தனை பேர் பிஹெச்டி பட்டம் வாங்கிட்டு வெளியில வர்றான்? இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா வராங்க, ஆனா அந்த காலத்துல இன்னும் குறைவு. எத்தனை பேர் பிஹெச்டி பட்டம் வாங்கிட்டு வர்றான்? எத்தனை பேர் சயின்ஸ் படிக்கிறவெல்லாம் நியூட்டன் மாதிரி ஆயிடுறானா? இல்ல ஜெகதீஷ் சந்திர போஸ், அந்த காலத்துல அப்ப ரொம்ப பிரபலமான ஒரு விஞ்ஞானி, இன்னைக்கு சிலருக்கு தெரியும் நினைக்கிறேன். ஜெகதீஷ் சந்திர போஸ் மாதிரி அறிவு இல்லை அப்படிங்கிறதுனால சயின்ஸ் பாடத்தை நிறுத்திட முடியுமா என்ன? கிடையாது. அது மாதிரி வைஷ்ணவ தர்மத்தை உயர்ந்த நிலையில ஏற்றுக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கறதுனால அந்த உயர்ந்த தர்மத்தை பிரச்சாரம் பண்ணக்கூடாதா? இது பக்திசான் சரஸ் தாக்கூருடைய கேள்வி. ஒரு தடவை சித்தாந்த சரஸ்வதியை பார்த்த ஒரு
தயவுசெய்து அவங்க எல்லாரும் தங்களுடைய மொபைலை கொஞ்சம் அணைச்சு வைங்க. ஒரு தடவை பக்திசான் சரஸ் தாக்கூரை சந்திக்க வந்த ஒரு தலைமை ஆசிரியர் அவர் சொன்னார், நீங்க பேசுறதெல்லாம் ரொம்ப பெருசா பேசுறீங்க, ரொம்ப உயர்ந்த நிலைகளை பேசிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் கேட்கறதுக்கே எங்களுக்கு ரொம்ப கடினமா இருக்கு, பின்பற்றது ரொம்ப கடினமா இருக்கு. நீங்க மீன் சாப்பிட்றது நிறுத்த சொல்றீங்க, இது எங்களால முடியவே முடியாது, ரொம்ப கடினமானதா இருக்கு, நாங்கெல்லாம் கட்டுண்ட ஆத்மாக்கள், எங்களுக்கு ஏதாவது எளிமையான வழிமுறையை கொடுங்கன்னு கேட்டாங்க. பக்திசான் சரஸ் தாக்கூர் சொன்னார், நீ கிணத்துல விழுந்திருக்க, நான் மேல இருந்து உனக்கு கை கொடுக்கிறேன் உன்னை மேல தூக்கிறதுக்கு, நீ என்னையும் சேர்த்து கீழவான்னு சொல்றியே, எப்படி? எக்காரணம் கொண்டும் மீன் சாப்பிட்றதை அனுமதிக்க முடியாதுன்னார். ஒருத்தர் அவர் எந்த சூழ்நிலைக்காகவும் ஒரு இடத்துல எந்த சூழ்நிலைக்காகவும் உண்மையை விட்டு கொடுக்க மாட்டார். இன்னொரு உதாரணம், 1925 கௌட மண்டல பரிக்கிரமா போயிருந்தாங்க. அப்படி பரிக்கிரமா போயிருந்தப்ப ஈஸ்வரபூரியோட பிறந்த ஸ்தானம் அந்த இடத்துக்கு போனாங்க, குமாரஹட்டால இருக்கக்கூடியது. அங்க போய் சிஷ்யர்களோட சேர்ந்து அவர் உபன்யாசம் கொடுத்தார். அங்க இருக்கக்கூடிய கோயில்ல ஈஸ்வரபூரிக்கு ஒரு விக்கிரகம் இருந்தது. அந்த விக்கிரகத்துல அவர் வெள்ளை நிற உடை உடுத்திய ஒரு கிரகஸ்தராகவும் வயதான தோற்றத்திலையும் ஈஸ்வரபூரி இருந்தார். அவருக்கு முன்னாடி சைத்தன்ய மகாபிரபு அப்படி ஈஸ்வரபூரியோட கருணை ஏங்கின ஒரு ஸ்தானத்துல நிற்கிறார். சித்தாந்த சரஸ்வதி அதை பார்த்தறியும், இது முறையா சாஸ்திர பிரகாரம் வடிவமைக்கப்படாத விக்கிரகம்னு சொன்னார். என்ன காரணம் சொன்னார்னா, ஈஸ்வரபூரி நீண்ட நாள் வசிக்க கிடையாது, அவரை வயதானவரை போன்ற தோற்றத்தில் கொடுத்திருக்கிறது தவறு. சைத்தன்ய மகாபிரபுவுக்கு அவர் தீட்சை கொடுத்த போது ஈஸ்வரபூரி ஒரு சந்நியாசி, அவரை ஒரு கிரகஸ்தராக உடை உடுத்தி இருக்கிறது தவறு. அது மட்டும் இல்லாம ஈஸ்வரபூரி எப்பவுமே தன்னை சைத்தன்ய மகாபிரபுக்கு மேல நினைச்சது கிடையாது. சைத்தன்ய மகாபிரபு குரு தான், இருந்தாலும் சைத்தன்ய மகாபிரபுக்கு மேல தன்னை ஒரு எப்பவுமே நினைச்சுக்கிட்டது கிடையாது. அது மாதிரி இங்க வைத்திருக்கிறதும் தவறு. எல்லாவற்றையும் துல்லியமா சுட்டி காட்டக்கூடிய திறன் படைத்தவர் பக்திசான் சரஸ் தாக்கூர். இருந்தாலும் சில நேரங்கள்ல பக்திசான் சரஸ் தாக்கூர் அவர் எல்லா நேரமே இப்படி வர்றவங்க எல்லாருமே திட்டிக்கிட்டே இருந்தார் அப்படின்னு நினைக்க கூடாது. நீங்க அவர் உண்மையை வெளிப்படுத்துவார், உண்மை எது போலி எது அப்படிங்கிறத வெளிப்படுத்துவார். சில நேரங்களில் மக்கள் வரும்போது, ஒருத்தர் பக்தியினுடைய பாதை எடுத்துக்கிறதுக்கு தீவிரமா வரும்போது அவங்கள படிப்படியா முன்னேற்றத்துக்கு என்ன மாதிரி வழிமுறைகளை பின்பற்றணுமோ அதையும் அவர் மேற்கொள்வார். எடுத்தறியும் ஒருத்தரால கிருஷ்ண பக்தியினுடைய உயர்நிலைகளை படி செயல்படுறதுங்கிறது சாத்தியம் இல்லை. ஆனா அந்த உயர்நிலைகளை அவர் எடுத்துரைப்பார். அதே சமயத்துல மக்கள் படிப்படியா முன்னேறதுக்கு தகுந்த வழிமுறைகளையும் அவர் கொடுப்பார். அவர் ஏதாவது ஒரு சிலரை போலியான நபர்கள் அப்படின்னு சொல்றார் அப்படின்னா, வெறுமன இவங்கெல்லாம் போலியான நபர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் விட்டுற மாட்டார். அதுக்கு ஏன் அவர்களுடைய கருத்துல தவறு இருக்கு அப்படிங்கறத தத்துவ ரீதியா குரு சாது சாஸ்திரத்தை அடிப்படையா வச்சு தெல்ல தெளிவா விளக்குவார். சும்மா அவர் இவங்க செய்யறது தப்பு, அவங்க செய்யறது தப்பு, நான் செய்யறது மட்டும்தான் சரி அப்படின்னு அவர் கர்வத்துல சொல்லிட்டு இருக்கவே கிடையாது. அவர் தெளிவா சொல்லுவார், இவர்கள் செய்யறதுல என்ன தவறு அப்படிங்கறத சாஸ்திரபூர்வமா எடுத்துரைப்பார். அதே மாதிரி தான் செய்யறது ஏன் சரி அப்படிங்கறதையும் சாஸ்திரபூர்வமா எடுத்துரைப்பார். அதே சமயத்துல அவர் எப்பவுமே யாராவது நான் சொல்றது தவறுங்கிறத நிரூபிக்க முடிஞ்சா வாங்கன்னு அழைப்பும் விடுப்பார். யாராலையும் அவருடைய கூற்றுக்களை தவறு அப்படின்னு நிரூபிக்க முடியல, ஏன்னா அவர் சொல்றது சரி. பெரும்பாலும் அவர் சொல்வார், யாராவது ஒரு நபர் தவறு செய்யும் போது அந்த தவறு செய்யக்கூடிய அந்த நபரை அவர் தவறுன்னு நம்ம சொல்றதோட அவர் பின்பற்றக்கூடிய அந்த கொள்கையை நம்ம சுட்டி காட்டணும் அப்படிம்பார். எதனால அவர் செய்யறது தவறு அதை விளக்கணும் அப்படிம்பார்.
சில நேரங்கள்ல அவர் நபர்களையும் சுட்டி காட்டுவார். ஏன்னா யாரெல்லாம் கிருஷ்ண பக்தர்கள் இல்லையோ அவங்க யாருமே என்றுமே நற்குணங்களை கொண்டு இருக்க முடியாது. அதுதான் ஸ்ரீமத் பாகவதம் சொல்லுது. ஹராவ பக்தஸ்ய குதோ மகத்குணா. யார் ஒருத்தர் கிருஷ்ண பக்தியில இல்லையோ அவங்க நற்குணங்களை கொண்டு இருக்க முடியாது. எத்தகைய நபரை அவர் கண்டித்தாலும், எந்த விஷயத்தை புரட்சிகரமான எந்த ஒரு விஷயத்தை அவர் முன்வைத்தாலும் அது எல்லாமே மக்களுடைய இறுதி நன்மைக்காகத்தான். அந்த நன்மையை அவர் கொடுக்கக்கூடிய விதமானது மிகவும் ஸ்திரமா கொடுப்பார். ஒரு டோஸ் கொடுத்தாலும் ஒரே டோஸ்ல குணமாகிற மாதிரி கொடுப்பார். அவர் பக்திசான் சரஸ் டாக்கூர் சும்மா ஏமாத்திக்கிட்டு வந்துட்டு போயிட்டு இருக்கக்கூடிய மதத்துல வச்சுக்க மாட்டார். அவர் தன்னுடைய இறுதி மூச்சு வரைக்கும் உண்மையை நிலைநாட்டினார். யாரெல்லாம் அவர்கிட்ட இருந்து தொடர்ந்து கேட்டாங்களோ அவங்க எல்லாரையுமே பெருத்த நன்மை அடைந்தார்கள். பல நேரங்கள்ல உண்மையை பேசுறதுக்கு மக்கள் தயங்குவாங்க. பல காரணங்களால மக்கள் உண்மையை பேசுறதுக்கு தயங்கலாம். ஆனா பக்திசான் சரஸ் டாக்கூர் எக்காரணம் கொண்டும் உண்மையை பேசுறதுக்கு தயங்கல. அந்த உண்மையை பேசும்போது அவருக்கு எத்தனையோ எதிர்ப்புகள் வந்தாலும் அந்த எதிர்ப்புகள் எல்லாவற்றையும் அவர் தாங்கியும் இருந்தார். ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். சாதாரண வைஷ்ணவிசத்துக்கும் கௌடிய வைஷ்ணவிசத்துக்கும் என்ன வித்தியாசம்? கேள்வி சின்ன கேள்வி, பதில் அவ்வளவு எளிமையான பதில் கிடையாது, அவ்வளவு சின்ன பதில் கிடையாது. வைஷ்ணவ தர்மமானது உலகத்துல 5 ஆச்சாரியர்களால பரப்பப்பட்டது. ராமானுஜாச்சாரியர், மத்வாச்சாரியர், நிம்பர்கர், விஷ்ணு சுவாமி, சைத்தன்ய மகாபிரபு. சைத்தன்ய மகாபிரபு மத்வாச்சாரியருடைய வம்சத்துல வந்தார். இருந்தாலும் சில நேரங்கள்ல சைத்தன்ய மகாபிரபு அவர் தனியாகவும் நம்ம எடுத்துக்கிறோம். இவங்க எல்லாருமே வைஷ்ணவர்கள் தான். இந்த 5 பிரிவுகள் அல்லது 4 பிரிவுகள் நீங்க எடுத்துக்கிட்டாலும், மத்வாச்சாரியரை பின்பற்றக்கூடியவர்கள் எப்படி எடுத்துட்டாலும் எல்லாருமே வைஷ்ணவர்கள் தான். அதுல குறிப்பா சைத்தன்ய மகாபிரபுவை பின்பற்றக்கூடியவர்கள் கௌடிய வைஷ்ணவர்கள் அழைக்கப்படுறாங்க. சுருக்கமா சொல்லணும்னா வேற ஏதாவது கேள்விகள்? உண்மை. சில நேரத்துல நம்ம மக்களை படிப்படியா கொண்டு வர்றதுக்காக அவங்கள புகழ்ந்து பேசுற மாதிரி இருக்கலாம். அது எப்படி உண்மையை பேசுறதுக்கும் அது ரெண்டையும் எப்படி நம்ம ஒத்து போறது? புகழ்ந்து பேசுறதுல விதங்கள் இருக்கு. ஒருத்தரை புகழ்றதே தவறு கிடையாது, ஒருத்தரை தவறா புகழ்றதுதான் தவறு. உதாரணத்துக்கு ஒருத்தர்கிட்ட எளிமையான உதாரணம் கொடுக்கலாம். ஒருத்தர் இருக்கார், ஒரு பக்தர் இருக்கார். அவர் இன்னும் டிவி பார்த்துட்டு இருக்கார். அவர்கிட்ட போய், நீங்க டிவி பார்க்கறதே நிறுத்திட்டீங்களே, ரொம்ப நல்லவங்க நீங்க,
அப்படின்னு சொன்னோம்னா அது புகழ்றது இல்லை. புகழ்றது அப்படின்னா உண்மையா எது சரியோ, அந்த நபர் செய்யக்கூடிய விஷயம் சரியா இருந்ததுன்னா அந்த சரியான விஷயத்த நீங்க புகழலாம். சும்மா செயற்கையான விதத்துல அவனை புகழணும் அப்படிங்கறதுக்காக இல்லாதும் பொல்லாதையும் சொல்லி புகழ்றதுங்கிறது ரொம்ப மோசமானது. அதே சமயத்துல வெறுமனே புகழ்ந்துட்டே இருந்து அவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கல அப்படின்னாலும் அது இன்னும் ரொம்ப மோசமானது. ஓகே, இது நம்ம பேசின விஷயத்துல இருந்து கொஞ்சம் விலகி இருக்கு. ஆனா நான் பேசினேன், அதனால பதில் சொல்ல. நான் அவர் கேட்கிறார், சந்திரனுக்கு அவங்க போகலன்னு சொன்னீங்க, அப்ப அவங்க எங்க போனாங்க? ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனாங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல போய் படம் எடுத்துட்டு வர்றதுக்காக போனாங்க. சிலர் சொல்றாங்க அவங்க ஒரு குறிப்பிட்ட பாலைவனத்துல இருந்து ஷூட்டிங் எடுத்ததா. ஆக மொத்தமே ஷூட்டிங் தான், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. யாரும் நிலவுக்கு போகல. நிலவுக்கு போனதா சொல்றது மொத்த மக்களையும் ஏமாற்றக்கூடிய நாசாவினுடைய வேலை. அதுக்கு பின்னாடி பல காரணங்கள் இருக்கு, அது இன்னொரு பெரிய சப்ஜெக்ட். எளிமையா எல்லாருக்கும் உடனே புரியணும் அப்படின்னா, அவங்க நிலவுக்கு போகல அப்படிங்கிறது உடனே புரியணும்னா ஒரே ஒரு கேள்வி கேட்கலாம். இந்த விஞ்ஞானிகளுடைய பார்வையில நிலாவில் ஒன்றும் கிடையாது. சாஸ்திரம் சொல்லுது நிலவானது சொர்க்கலோகம், எல்லா விதமான வசதிகளும் நிறைந்ததுன்னு. இவங்களுடைய பார்வையில நிலாவில் ஒன்றும் கிடையாது, காத்து கூட கிடையாதுங்கிறாங்க. காத்து இல்லாதப்ப எப்படி அமெரிக்கன் கொடி ஆடும்? பிரபலமான படத்துல நீங்க பாத்தீங்கன்னா அமெரிக்க கொடி நல்லா ஆடும். எப்படி ஆடும்? காத்து இல்லாத இடத்துல. இது ஒரு எளிமையான கேள்வி. இது கொஞ்சம் யதார்த்தமா யோசிச்சு கேட்கக்கூடிய கேள்வி. விஞ்ஞானபூர்வமா யோசிச்சு நிறைய பேர் நிறைய கேள்வி கேட்டாங்க. இதுவரைக்கும் அந்த கேள்வி எதுக்கும் நாசால இருந்து அதிகாரப்பூர்வமான பதில் வரல. அது மட்டும் இல்லாம நாசால இருந்து பதில் வருது, விஞ்ஞானிகள்ட்ட இருந்து பதில் வருதுங்கிறத நம்ம எதிர்பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. சாஸ்திரம் சொல்லுது இந்த உடலை வைத்துக்கொண்டு யாரும் போக முடியாது. நிலவுக்கு போகணும் அப்படின்னா அதற்கு உரிய உடல் வேணும். அதை நம்ம ஏற்றுக்கொள்றோம். யார் எங்க போனாங்க யாருக்கும் தெரியாது. எங்க வேணாலும் போயிட்டு ஷூட்டிங் எடுத்து கொடுக்கலாம். நிலவை நாங்க நெருங்க போறோம், நெருங்கிட்டோம், இவ்வளவு தூரத்துல இருக்கோம், எல்லாமே அவன் பேசுனதெல்லாம் டிக்டாஃபோன்ல தெளிவா கேக்குது. யாராவது எங்கேயாவது ப்ரொப்பல்லர் ஷாஃப்ட் பக்கத்துல நின்று இருக்கீங்களா? அல்லது டர்பைன் பக்கத்துல போயிருக்கீங்களா? டர்பைன் ப்ரொப்பல்லர் ஷாஃப்ட்னா பாதி பேர் பக்க முழிக்கிறீங்க, தெரியாது. அது பக்கத்துல போனோம்னா அவ்வளவு சப்தமா இருக்கும், காது கிளியும். அதை விட பல மடங்கு சத்தத்தை கொடுக்கக்கூடியதான் அவங்க போனதா சொல்லக்கூடிய அந்த அந்த ஒரு விண்வெளி களம். அவ்வளவு சத்தம் வரும். அப்படி இருக்கும்போது அவன் பேசுறதுலாம் எப்படி தெளிவா கேக்குது. ஸ்டுடியோல இருந்து எடுத்தா நல்லா கேட்கும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஓகே ஓகே. பக்திசான் சர் டாக்கூர் பத்தி ஸ்ரீ பக்தி சித்தாந்த வைபவா இந்த புஸ்தகம் இருக்கு. ஆர்வமுடையவர்கள் வாங்கிக்கலாம். हरे कृष्ण. श्रील प्रभुपाद की जय.